இன்றைய சாய் சித்ரா சோஷியல் டாக் மாரத்தான் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினரான கார்த்திக் சிதம்பரம். வணக்கம். வணக்கம். உங்கள் அப்பா கிட்ட உள்ள தனித்தன்மை அப்படின்னா நீ எதை சொல்றீங்க ஒரு அரசியல்வாதியா? நிதானமாக எந்த ஒரு காம்ப்ளிகேட்டட் விஷயத்தையும் சாதாரண மக்களுக்கு புரிகிற அளவுக்கு புள்ளி விவரத்தோடு எடுத்து பேசுவது, மேடையில் குறிப்பாக தமிழில் பேசுவது தான் அவருடைய தனித்தன்மை. உங்கள் அம்மா தான் உங்களை பொது வாழ்க்கை கொண்டு வந்தாங்க, அரசியலை கொண்டு வந்தாங்க, என்கரேஜ் பண்ணாங்க. சின்ன பையனில் இருக்கும் போதே ஒரு ஒரு பொது அறிவு என்கரேஜ்மெண்ட்ன்றது எங்கள் அம்மா தான் கொடுத்தாங்க. ஒரு சின்னனா ஒரு 3 வயசுக்கு உள்ளே இருக்க முடியுதே அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் எனக்கு வந்து செய்தித்தாளை படிப்பது, அப்புறம் வந்து நியூ வேர்ல்டில் என்ன நடக்குதுன்னு சொல்கிறது, கொஞ்சம் சரித்திரத்தை பற்றி சொல்கிறது அப்படின்னு பெரிய ஒரு ஒரு பொது வாழ்க்கை இன்ட்ரெஸ்ட்டை உண்டாக்குனது எங்கள் அம்மா தான். இல்லை உங்களுக்கு எப்போ அரசியல் அவங்க வந்து வழிகாட்டினாலும் உங்களுக்கு ஒரு இன்னரண்ட்? எனக்கு எப்பவுமே ஸ்கூல்ல இருந்தே இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கு வந்து. ஏன்னா நான் வளர்ந்த சூழல் அப்படி. ஏன்னா நான் 71ல் பிறந்தேன். பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்பா அரசியலுக்கு போயிட்டாங்க. அதனால வீட்டுக்கு வர ஆட்கள் எல்லாமே கட்சி சம்மந்தப்பட்டவர்கள் தான் வந்தாங்க. அப்பா யூத் காங்கிரஸ் பிரசிடென்ட்டாக இருந்தாங்க. அப்புறம் யூத் காங்கிரஸில் இருந்தவங்களெல்லாம் எனக்கு பார்த்து பழக்கம். அப்போ என்ன சொல்லுவேன், ரங்கராஜன் ஒருத்தர் இருந்தார், அவரை நான் குண்டு மாமான்னு கூப்பிடுவேன். அப்புறம் ரங்கநாதன், இப்போ முன்னாடி எம்எல்ஏவாக இருந்தார் ரங்கநாதன். அப்புறம் சக்தி வடிவேல், இந்த மாதிரி ஜனார்தனன், இந்த மாதிரி நிறைய பேர் தொழிற்சங்கம் அப்புறம் யூத் காங்கிரஸ்லேருந்து வரவங்க தான் நிறைய பேர் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்களெல்லாம் பார்த்து தான் நான் வளர்ந்தேன். அதனால் எனக்கு கதர் சட்டை கதர் வேட்டியை பார்த்து தான் நிறைய வளர்ந்தேன். அதனால் எனக்கு முதல்ல இருந்தே எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான் பாலிடிக்ஸில். இப்போ காங்கிரஸ் நடைமுறையில் இருக்கிற சூழ்நிலை பார்க்கும்போது திரும்பவும் காங்கிரஸ் ஆட்சி எப்படி இருக்கு, ஏதாவது முயற்சி செய்ய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, முயற்சி ஒன்றும் செய்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கு இவங்க தயாராக இருக்கிற மாதிரி எனக்கு படலை. தேசிய அளவில் வலுவான கட்சி, தமிழ்நாட்டு அளவில் ஒரு ஒரு நாகரிகமான கூட்டணி கட்சியாக தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர தனித்தன்மையோடு தமிழ்நாட்டில் வந்து செயல்பட்டு ஆட்சிக்கு வரணுன்ற பிளான் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரில. அப்புறம் ஆசைவனாக நிறைய பேருக்கு இருக்கலாம், கட்சியில் இருக்கவங்க இருக்கலாம். அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒன்றும் ஒரு முயற்சி எடுத்துக்கிட்ட மாதிரி எனக்கு படலை. அது சரியான போக்கா? இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த தனித்தன்மையை நிலைநாட்டணும், படிப்படியாக வளரணும், அதுதான் என்னுடையது. பட் நான் சொல்கிறதையே எல்லாரும் ஏற்றுக்கிறது இல்லையே. இப்போ சமீபத்தில் பீட்டர் அல்போன்ஸ்ட்டு பேசிட்டு இருக்கும்போது ஒரு பேட்டியில் சரியான வாய்ப்பு அப்படி அமைஞ்சது, 2-3 வாய்ப்புகள் அமைஞ்சது, அதை சரியாக நம்ம பயன்படுத்திக்கல அப்படின்னு சொன்னார். அதை நான் ஒத்துக்கிறேன். வந்து 89ல் ஒரு முயற்சி எடுத்தோம், அந்த முயற்சியை தொடர்ந்துருக்கணும், அதை தொடரலை. அதுக்கப்புறம் 96ல் ஒரு வாய்ப்பு வந்துச்சு. அது நரசிம்மராவ் வந்து ஒரு மாதிரி பண்ணி தமிழ் மாநில காங்கிரஸாக பிரிஞ்சோம். தமிழ் மாநில காங்கிரஸாக இங்கே இருக்கிற 90% கட்சிக்காரர் அங்கே தான் போயிட்டோம், 90க்கு மேலேயே போயிட்டோம்னு. ஆமாம், அதை தனியாக நடத்தியிருக்கணும், அதை நடத்தணும். அது 2 வருஷத்துலேயே அது கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2006ல் ஒரு கூட்டணி ஆட்சியில் நம்ம வந்து பங்கேற்றுருக்கலாம், அதையும் நழுவ விட்டோம். அதனால் 89, 96, 2006 இந்த 3 ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இன்னும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வரல. இப்போ இன்றைக்கி இருக்கிற நிலையில் இமீடியட்டாக ஆப்பர்ச்சுனிட்டியும் வராது. இப்போ கட்சி ஆரம்பித்த உடனேவே பார்த்தீங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற கட்சின்னு தான். மோஸ்ட் எக்ஸைட்டிங் டைம் என்னுடைய பர்சனல் பொலிட்டிக்கல் ட்ராவலில் வந்து அதுதான் மோஸ்ட் எக்ஸைட்டிங் டைம். நான் முன்னாடியே அரசியலில் இன்ட்ரெஸ்ட் இருந்து கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலும் அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் உருவான காலம் தான் எனக்கு ஃபார்மல் பாலிடிக்ஸ்குள்ளே நான் வரேன். அதுதான் என்னை தெரிஞ்ச வரைக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட்டை நான் இது வரைக்கும் வேறு எந்த ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிலையும் இது வரைக்கும் நான் 30 இயர்ஸில் பார்த்தது. அந்த வெற்றியை அந்த கட்சி ஏன் தக்க வைத்துக் கொள்ளலன்னு? அது கொஞ்சம் ஒரு லீடர்ஷிப்புக்குள்ளே இருந்த ஒரு கிரைசிஸ், அது ஒரு தன்னம்பிக்கை இல்லாதது. அதை வந்து நடத்திடணும். அதே டைமில் தான் மம்தா பானர்ஜி பார்ட்டி ஆரம்பிச்சாங்க, அதே 96ல். அது வெறும் டிஎம்சி தான், அது திரிணாமுல் காங்கிரஸ், இது தமிழ் மாநில காங்கிரஸ். இன்னைக்கு அவங்க 4வது முறை அடுத்த வருஷம் ஜெயிக்க போகிறாங்க, சீஃப் மினிஸ்டர் ஆக போகிறாங்க. இங்கே தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து அது போய் தேஞ்சு மேஞ்சு அதுக்கப்புறம் மர்ஜ் ஆகி டிமர்ஜ் ஆகி திருப்பி போய் ஆணி ஒன்றுமெல்லாம் போயிடுச்சு. அது ஒரு மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அது இங்கே மம்தா பானர்ஜி ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா அந்த 4 தடவை ஜெயிக்காட்டியும் ஒரு பெரிய வலுவான இயக்கமாக தமிழ்நாட்டில் அந்த காங்கிரஸ் சார்ந்த ஒரு தமிழ் மாநில காங்கிரஸ் வந்திருக்கும். எங்கே மிஸ் பண்ணோன்னு நினைக்கிறீங்க? 2000 பாருங்க, இது 96ல் வச்சுட்டு அடுத்ததுலேயே இந்த 98ல் வந்து டிஎம்கே கூட கூட்டணி வச்சோம். 99 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் யாரோடையும் கூட்டணி வைக்கல. 2001ல் திருப்பி போயிட்டு ஏடிஎம்கே கிட்ட போயிட்டோம். அதனால் அந்த 96 டெம்போ மெயின்டைன் பண்ணியிருக்கணும். இல்லை ஸ்ட்ராட்டஜிக்காக 99லேயும் ஒரு அலையன்ஸ் வச்சுருக்கணும் பார்லிமெண்ட்டுக்கு வைக்காமல் போனது. அதுக்கப்புறம் அங்கே வந்து நேச்சுரலாக லீடர்ஷிப் வந்து திரு மூப்பனாருக்கு அப்புறம் அப்பாவுக்கு வந்திருக்கணும். அப்பா அசர்ட்டிவாக பண்ணலை.
அதனால அப்பா வெளியே போக வேண்டியதாக போச்சு. அது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. தமிழ் காங்கிரஸ்காரர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த வாய்ப்பு அவருக்கு ஏன் வழங்கப்படலைன்னு நீங்க அது எனக்கு தெரியல. இந்த சொல்றேனே, டெல்லியில எப்படின்னா ஒரு கால்குலேஷன்னா, இத்தனைக்கும் டெல்லியில் அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்குல்ல. இல்ல அது டெல்லியில எப்படி ஒரு கால்குலேஷன்னா, இங்க வந்து எப்பவுமே வந்து ஒரு ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணி அவர்கிட்ட கொடுக்கவே இல்லை. அவர் வந்து 39 வயசுல மந்திரியானவருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வாய்ப்பு கொடுக்கவே இல்லையா அவங்க. அதுக்கு முன்னாடி யூத் காங்கிரஸ்ல எல்லாம் படிப்படியாக எல்லாத்துலையும் இருந்தவங்களுக்கு கொடுக்கல. அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தவறு தான். இது என்னுடைய தந்தைன்ற காரணத்துக்காக நான் சொல்லலை. அதை என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் பண்ண பெரிய தவறு. அவருக்கு எனர்ஜி இருக்கிற டைம்ல, அவருக்கு ஏஜ் இருக்கிற டைம்ல அவரை வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக ஆக்காதது பெரிய தவறு. ஒரு அரசியல்வாதியா உங்க அப்பா மேல உங்களுக்கு ஏதாவது விமர்சனம் உண்டா? இல்லை, நிறைய இருக்கு. தனியாக அவரால் கட்சி நடத்த முடியலையே. காங்கிரஸ் ஜனநாயக பேரவை கட்சி எவ்வளோ பெரிய ஆளுமை இருந்தாலும், எவ்வளோ பெரிய நிதித்துறையை நடத்தினாலும், ஒரு பார்ட்டியை உருவாக்கி நடத்த முடியல. ஃபவுண்டர் பிரசிடென்ட்டாக இருக்க முடியல. காங்கிரஸ் கமிட்டிக்கு எஸ்டாப்ளிஷ் பொலிட்டிக்கல் பார்ட்டியை கொடுத்துருந்தா நடத்திருக்கலாம். பட் ஃபவுண்டர் பிரசிடென்ட்டாக நடத்துறதுல ஹி வாஸ் லேக்கிங். நீங்க எந்த விஷயத்துல உங்க அப்பா ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு அவர் வந்து ரொம்ப டீட்டெயில்ஸில் வந்து கெட்டிக்கார். அவரோட ஒரு இன்னும் பயங்கர ஒரு எல்லா பின் பாயிண்ட் டீட்டெயில்ஸும் வச்சிருப்பார். நான் ஒரு ஜென்ரலிஸ்ட். ஆனால் 2 பேருக்கும் பர்சனாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குது. சித்தாந்தமான ஒற்றுமையாக தான் இருக்கும் இல்லையா, பர்சனாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்க தானே செய்யும். நீங்கள் சந்தித்த தலைவரில் மிக முக்கியமான தலைவர் மூப்பனார். அவர் எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு பிறந்ததுலேருந்து தெரியும். எனக்கு யாரையுமே அட்லீஸ்ட் ஏர்லியர் ஸ்டேஜஸில் யாரையுமே ஒரு அக்ரெசிவாவோ ஒரு அப்ரேசிவாவோ நடத்தாமல் எல்லார்ட்டையும் பக்குவமாக நடந்துக்குவார். ஆப்போசிட் சைடில் இருந்தவங்களாம் கூட பக்குவமாக நடந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்காக, ரொம்ப பேசாமலேயே டிப்ளமேட்டிக்காக எல்லாத்தையுமே சரி பண்ணிக்குவார். ஒரு ஆர்கனைசேஷனல் மேன், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. பல அரசியல் ஆளுமைகளை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. இதில் யாரெல்லாம் நீங்கள் வந்து இன்னி வரைக்கும் நினைவில் விட்டு கொண்டு இருக்கின்ற மிக முக்கியமான ஆளுமை? பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுனா கலைஞர் தான். அவருக்கு இருக்கிற விட்டு வந்து நான் வேற யார்ட்டையும் பார்த்தது இல்லை. ஸ்பான்டேனியஸ் நகைச்சுவைனா அவர் ஷார்ப் மைண்டு. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சொன்னோம்னாவே அதுக்கு ஏதாவது அவர் ஒரு ரொம்ப ஜோவியலாக அது கமெண்ட் அடிக்கக்கூடியவர். 2-3 சுவையான நிகழ்வுகள் இருக்குது. ஒரு தடவை அவருக்கு நான் போய் இந்த 2006 முதலமைச்சரான ஒரு ஒரு பொன்னாடை போத்துனோம். அந்த பொன்னாடை வந்து என்னுடைய பேனால சிக்கிக்கிச்சு. பாரு, உறவு விட மாட்டேங்குது அப்படின்னு சொன்னார். ஒரு தடவை இந்த நன்னன் தமிழ் ஆசிரியர் இருந்தார், ப்ரொஃபஸர், அவருடைய பேரன் கல்யாணத்துக்கு போயிருந்தோம். போயிருக்கும்போது இவர் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். கொஞ்சம் லேட்டாக தான் வந்தார் கல்யாணத்துக்கு. அந்த பையன் அப்போ தான் ஏதோ மோட்டர் பைக் ஆக்சிடெண்ட்டில் பண்ணி ஒரு காலில் வந்து ஒரு மாவு கட்டு போட்டு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மாவு போட்டு தான் மேடையில் உட்காந்துருக்கான் மாப்பிள்ளை பேரன். அவரை பார்த்த உடனே சொல்கிறாரு, கால் கட்டு என்று சொல்வார்கள், இதைத்தான் சொன்னார்களோன்னு. இது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். என்ன அவருக்கு ஒன்று அந்த பையனை தெரிஞ்சிருக்காது. அப்போதான் பார்ப்பார், அவனை மேடையில் பார்த்து சொல்கிறாரு. அதனால் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப ஜாஸ்தியாகும். தமிழ் மாநில காங்கிரஸ் அமைக்கப்பட்ட போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அதில் மிக முக்கிய பங்காற்றினார். இல்லை, அவர் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எங்கள் மதர் வழி இருக்கிற பாட்டிக்கு வீட்டுக்கு பின்னாடி தான் அவர் வீடு. அவங்க எப்பவுமே இந்த கலைத்துறையில் இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்ல நெருக்க நண்பர். நான் இன்ஃபேக்ட் நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுதே வந்து எனக்கு ஒரு 6-7 வயசு இருக்கும்போதே எனக்கு ரஜினிகாந்தை பார்க்கணும்னு சொன்னோன்னே அவங்கள ஃபோன் பண்ணி என் பேரன் பார்க்கணும், வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அப்படிலாம் உரிமையாக கூப்பிடுவாங்க அவங்க. அதனால் எனக்கு ரஜினிகாந்த் சின்ன வயசுலேருந்து தெரியும். அவர் அந்த டைமில் ஒரு டெஃபினட்டாக அவர் வந்து ஒரு தமிழ் மாநில காங்கிரஸுக்கு கொடுத்த சப்போர்ட் வந்து சிக்னிஃபிகன்ட் சப்போர்ட். இல்லை, அவர் அந்த காலத்தில் முதல்வர் ஆக்கிறதுக்கு கூட ஒரு முயற்சி அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் வந்து அதில் நேரடி அரசியலுக்கு வராமல் இருக்கிறது தான் அவர் எடுத்த நல்ல முடிவு. அந்த என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியோ ஆர்கனைசேஷனல் கெப்பாசிட்டிலாம் கிடையாது. அவருக்கு ஒரு ஸ்டேச்சர் மக்கள் மனதில் வந்து அவர் மேலே ஒரு அபிமானம் வச்சிருக்கிறாங்க. அதனால் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு மாரல் சப்போர்ட் கொடுக்கறதோட நிறுத்திக்கிட்டது அவருடைய கெட்டிக்காரத்தனம். ஏன் நடிகர்கள் மீண்டும் நடிகர்கள் வரலாம், நடிகர்கள் வராமல் எம்ஜிஆர் வரலையா, ஜெயலலிதா வரலையா? அதனால் இந்த நடிகர்கள் வரலாம். ஆனால் அது ஆர்கனைசேஷன் மூலமாக வந்து ஆர்கனைசேஷனை நடத்தி நடிக்கிற கெப்பாசிட்டி எல்லா நடிகர்களும் கிடையாது. கமல்ஹாசன் வந்தார், ஆனால் ஒரு ஆர்கனைசேஷன் நடத்த முடியலையே. இப்போ விஜயகாந்த் வந்தார், அவரும் ஒரு வெரி பாப்புலர், கூட்டம்லாம் வந்துச்சு, ஆனால் ஆர்கனைசேஷன் நடத்த முடியலையே. அதனால ஆர்கனைசேஷனை நடத்துகிற கெப்பாசிட்டி எல்லா நடிகர்களுக்கும் இருக்குன்னு சொல்லுவோம். ஜஸ்ட் பிகாஸ் பொறுத்த வரைக்கும் அவருடைய ஹெல்த் பாதிக்கப்படாமல் இருந்தால் அடுத்த லெவல் போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அவரான டாக்டிக்கல் மிஸ்டேக்ஸ் பண்ணார், நிறைய டாக்டிக்கல் மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணார் அவர். ஆனால் ஒரு கட்சியை ஆரம்பிச்சார்ன்றதை நான் வந்து ஒத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சிக்னிஃபிகன்ட் ஓட்டு வாங்கினார். அதுக்கப்புறம் ஒரு அலையன்ஸ் மூலமாக தன்னை வந்து நிலைநாட்டிக்கிட்டார். அதுக்கப்புறம் திருப்பி அலையன்ஸ் வைக்காமல் போயிட்டார். அவர் டாக்டிக்கலாக 2-3 மிஸ்டேக்ஸ் நிறையா பண்ணார். எனக்கு அவரை பர்சனலாக தெரியும், நல்ல மனுஷன் தான். ஹெல்த் ஒரு போயிடுச்சு இல்லாத காரணத்துக்காக அந்த பார்ட்டி. ஆனால் அன்றைக்கி அந்த பார்ட்டி இல்லை. அதனால்
எல்லா நடிகர்களும் அரசியலுக்கு வந்து வெற்றி அடைவார்கள்லாம் சொல்ல முடியாது. எம்ஜிஆர் அவர்களை வெற்றினா அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் ரொம்ப நாள் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு வெர்டிகல் ஸ்பிளிட் பண்ணி ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சவர். அப்புறம் ஜெயலலிதா என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்ஹெரிட் பண்ணி பவருக்கு வந்தவங்க. வந்து ஃபவுண்டர் பிரசிடென்ட்னா எம்ஜிஆர் மட்டும்தான். அது கூட வெர்டிகல் ஸ்பிளிட்ல தான். ஒன்றும் ஒரு லெட்டர் பேட்ல இருந்து கட்சியை ஆரம்பிக்கல அவங்க ஒரு கிரவுண்ட். அதனால ஆர்கனைசேஷனை வந்து ஆரம்பித்து நடத்தி அதை அப்புறம் வெற்றி அடைகிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து ஒரே எக்ஸாம்பிள் வந்து தெலுங்கு தேசம் தான். அது என் டி ராமராவ் தான். கலைஞரை தாண்டி அரசியலில் உங்களை ரொம்ப பாதித்த ஆளுமைகள்னு யார் யார்? எனக்கு லீ குவான் யூ ரொம்ப பிடிக்கும். சிங்கப்பூர் லீ குவான் யூ. ஆனால் அது வந்து ஒரு ரொம்ப சின்ன நாடு. ஆனால் அந்த நாடு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் லீடராக அவர் இருந்தார். கிளின்டனோட அரசியலை நிறைய பார்த்துருக்கேன். ஏன்னா நான் கிளின்டன் பிரசிடென்ட் ஆகிற காலத்தில் தான் அமெரிக்காவில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். அதனால் கிளின்டனோட அரசியல் நிறைய பார்த்துருக்கேன். அவர் கிளின்டனுடைய வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிமட்டத்திலிருந்து முன்னேறியவர். அவர் வந்து ஒரு செல்வந்த குடும்பத்துல எல்லாம் பிறக்கல. ரொம்ப சின்ன ஸ்டேட்டில் பிறந்தார். தன்னுடைய படிப்பாற்றலால் ஸ்காலர்ஷிப் பெற்று தான் காலேஜுக்கு போனவர். அதனால் கிளின்டனோட அரசியலை நிறையவே ரசிச்சிருக்கேன். 2 தடவை பிரசிடென்ட் ஆனார். 28 வயசுலேயே அட்டர்னி ஜெனரல் ஆனார். 30 வயசுல கவர்னர் ஆகிட்டார். அதனால் ஒரு ரிமார்க்கபிள் பாலிட்டிஷியனாக தான் பார்த்துருக்கேன். மாற்று கட்சியில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? எல்லா பார்ட்டிலையுமே ஏதாவது ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிறவங்க இருக்க தானே செய்கிறாங்க. அப்புறம் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த்தோ ஒரு பேச்சாற்றல் ஸ்ட்ரென்த்தோ கண்டிப்பாக இருக்க தானே செய்யுது. அதனால் எல்லாருக்கும் ஒரு ப்ளஸ் மைனஸ் இருக்குது. ஐடியாலஜிக்கலாக சில சமயம் ஒத்து போவாங்க, சில சமயம் ஒத்து போகாமல் இருக்கலாம். இப்போ கேட்டிங்கன்னா எனக்கு பாராளுமன்றத்தில் நான் யாரை வந்து ரொம்ப ரசிக்கிறேன்னாக்க பிரேமச்சந்திரன் இருக்கார். ஆர்எஸ்பி ரெவல்யூஷனரி சோஷியலிஸ்ட் பார்ட்டியோட எம்பி. ஒரே ஒன் மேன் எம்பி. அவர் ஒன் மேன் பார்ட்டி எம்பி. அவருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தான் மோஸ்ட் தரோ பார்லிமெண்டேரியன். முன்னாடி வந்து இரிகேஷன் மினிஸ்டராக இருந்தார் கேரளாவில். இப்போ இந்தியா கூட்டணியில் தான் இருக்கார். இந்த காங்கிரஸ் கூட்டணியில் தான் இருக்கார். ஆனால் அவருடைய கட்சிக்கு அவர் ஒரே பிரதிநிதி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஒரு ஸ்மார்ட் பார்லிமெண்டேரியன். அவரை பேர் வெளி உலகத்துக்கு ரொம்ப தெரியாது. ஆனால் அவர் பார்லிமெண்ட்டில் பேசினார்னா பிஜேபி கூட சைலண்டாக இருந்தால் கேட்பாங்க. ஸ்பீக்கர் யாராக இருந்தாலும் அவர் சொல்கிறது தான் எல்லாரும் எடுத்துக்குவாங்க. ரொம்ப ஒரு நாலேஜபிள் பர்சன். நான் ரொம்ப இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் கேட்டிங்கன்னா அவரை நான் ரொம்ப ரசிப்பேன். கூட்டணியில் இருக்கிறதுனால என்னென்ன நிர்பந்தங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க கட்சிக்கு? இல்லை, நிறைய நிர்பந்தம் இருக்குல்ல. ஏன்னா பாலிடிக்ஸ் இவென்ச்சுவலி வந்து கிராஸ் ரூட் இஷ்யூஸ் தான் மக்களை போய் சேரும். நீங்கள் வந்து கிராஸ் ரூட் இஷ்யூஸ்ன்றது டே டு டே லைஃப், த ஈஸ் ஆஃப் லிவிங் இஷ்யூஸ்னு சொல்லுவாங்க. கரண்ட்டு, தண்ணி, ரோடு, போலீஸ் ஸ்டேஷன், ரேஷன் கடை, ஸ்கூலு, இது இந்த மாதிரி விஷயங்கள் தான். இது நம்ம கூட்டணியில் இருக்கிறதுனால, அரசாங்க கட்சியோடு கூட்டணி இருக்கிறதுனால தமிழ்நாடு இதை நான் பேசுகிற தவறிடுறோம். இதை தவறுறதுனால நம்ம வந்து கவர்மெண்ட்லேயும் இல்லை, எதிர்கட்சியாகவும் இல்லை, சுட்டி காட்டவும் இல்லைனால ஒரு நோமேன்ஸ் லேண்டில் போய் மாட்டிக்கிறோம். அந்த நோமேன்ஸ் லேண்டில் மாட்டிக்கிறதுனால ஒரு 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 பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் நமக்கு குறைஞ்சிக்கிட்டே போகுது தமிழ்நாடு. கூட்டணி கட்சியில் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு போடப்படுற வாக்கு அப்படின்றது நீங்கள் இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வீங்க அப்படின்னு தான். ஃபஸ்ட்டு எம்பியோட ரோல் புரிஞ்சுக்கணும். தொகுதியோட சுல்தான் எம்பி கிடையாது. எம்பிக்கு வெரி லிமிட்டெட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன். அந்த 5 கோடி ரூபாயை வேணால் நான் சொல்கிறபடி செலவு பண்ணலாம் தவிர மற்றெல்லாம் அரசாங்கம், மத்திய சர்க்காராக இருந்தாலும் சரி, மாநில சர்க்காராக இருந்தாலும் சரி, அவங்க போடுற திட்டத்தை ஒழுங்காக நடத்துதா இல்லையான்னு பார்க்கலாம். கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கலாம். நமக்கு கொஞ்சம் பர்சனல் குட்வில் இருந்தால் இந்த சிஎஸ்ஆர் பணம் இல்லை ப்ரைவேட்டாக யாராவது 2-3 பேரை வந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கலாம். அப்படி தான் பண்ணலாம். அதை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலாக எந்த ஒரு தனிநபர் விவரத்துலையும் நான் வந்து விவகாரத்துலையும் நான் தலையிடுறது கிடையாது இந்த தொகுதியில். அதுவே வந்து ஒரு பெரிய ப்ளஸ். எந்த கட்ட பஞ்சாயத்தை நான் பண்ணுறதில்ல. யாராவது அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்னா நான் போய் மூக்க நுழைக்கிறது இல்லை. அதுவே ஒரு பெரிய ப்ளஸ். அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது எனக்கும் அப்பாவுக்கும் ஒரு யூஎஸ்பி ஊரில். அது வந்து மற்றவங்களா இருந்தால் இந்த லோக்கலாக வந்து ஏதாவது ப்ரெஷர் போடுவாங்க அப்படின்றது அது நாங்கள் பண்ணுறதில்ல. அப்புறம் பார்லிமெண்ட்டில் நிறைய பேசுகிறோம், நிறைய இஷ்யூ ஹைலைட் பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு திட்டங்களை கொண்டு வரோம், புதுசாக கொண்டு வரோம், சிஎஸ்ஆர் கொண்டு வரோம், செய்கிறோம். 2வது எம்பி ஃபண்டை ரொம்ப நியாயமான வழியில் தொகுதி முழுக்க பண்ணுறோன்றது தான் எங்களுடைய ஸ்ட்ரென்த். நிறைய பண்ணியிருக்கு தொகுதிக்கு, இன்னும் நிறைய பண்ணலாம். ஆனால் அதுக்கு அதிகாரமும் நம்மக்கிட்ட இருக்கணும். எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் பவர் வந்து எம்பி கிட்ட கிடையாது. இந்த மக்களுடைய குறைகளை பற்றி பொது மேடைகளில் உங்களால் விமர்சிக்க முடியாது. அதுக்கு சில நிர்பந்தங்கள் இருக்குது. குறைஞ்சபட்சம் தனிப்பட்ட முறையில் அது சொல்லிட்டு தானே இருக்கோம். அரசாங்கத்துக்கிட்ட அழுத்தம் கொடுத்தானே சில விஷயம் செஞ்சுருக்கோம். இப்போ ஊருக்கு போனால் என்ன கேட்குறாங்க? ரோடு போட சொல்லுவாங்க, தண்ணி வரலன்னு சொல்லுவாங்க, பஸ்ஸு நிற்கலன்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் நாங்கள் அழுத்தம் கொடுத்துட்டே தான் இருக்கோம். ஆனால் அது அழுத்தம் கொடுத்து சில காரியங்கள் நடக்கும், சில காரியம் நடக்காது. நிர்வாக காரணத்துக்காக சில காரியம் நடக்காது, நடந்துட்டு தானே இருக்குது. இப்போ அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சோஷியல் மீடியா நிறைய மாற்றிருச்சு. சோஷியல் மீடியா மூலமாக தான் இந்த ஃபோனில் தான் இன்ஃபர்மேஷன் வருது. 2வது ஒரு நீண்ட உரையை கேட்கறதுக்கெலாம் யாரும் தயாராக இல்லை. எதையாவது சொல்லணும்னா 1 நிமிஷத்துக்குள்ள சொல்லிடணும், மேக்ஸிமம் 2 நிமிஷம். 2 நிமிஷத்துக்கு மேலே பேசவே கூடாது. எனிதிங் ஷார்ட், எதுவாக இருந்தாலும் ஷார்ட். அந்த ரீல்ஸ் இந்த ஷார்ட்ஸ் லெவலில் தான் சொல்லணும். அட்டென்ஷன் குறைஞ்சி போச்சு. அதே லெவலில் மறதியும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. 2வது ஒரு
யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஜென்ரலாகவே பாலிடிக்ஸ் மேலே ஒரு ஒரு அப்பத்தி வந்துருச்சு. ராமாண்டாலும் ராவணாண்டாலும் பெரிய மாற்றம் வராதுன்னு ஒரு அப்பத்தி வந்துருச்சு. அது உண்மைதான். அது உண்மைதான். அது வந்து ஒரு 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 அப்பத்தி வந்துருச்சு. கொஞ்சம் நான் பார்ட்டிசிபேட்டிவாக இருக்காங்க. நீங்கள் ஒரு அரசியல் கட்சியிலும் போய் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டரே நீங்கள் பார்க்க முடியாது. புதுசாக ஒரு பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஒரு யங்ஸ்டர் வந்து கட்சியில் சேர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது குறைஞ்சிக்கிட்டே போகுது. அது எல்லா பார்ட்டிலும். இது எங்கள் காங்கிரஸ் பார்ட்டிக்கு மட்டும் இந்த ப்ராப்ளம் இல்லை, எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும். இன்ஃபேக்ட் டிஎம்கேக்கெல்லாம் இன்னும் பெரிய ப்ராப்ளம். ரொம்ப யங்ஸ்டர் ரொம்ப சேர்றது கிடையாது. ஏடிஎம்கேல சேர்றது கிடையாது, பிஜேபிலையும் சேர்றது கிடையாது. அது வரதில்லை. ஆனால் நெகட்டிவிட்டியும் நிறைய கூடி போச்சு இந்த சோஷியல் மீடியா இருக்கிறதுனால. முன்னாடிலாம் விமர்சனம் பண்ணால் கொஞ்சம் நாகரிகமாக இருக்கும். இப்போ எல்லாருமே கிரிட்டிக் ஆகிட்டாங்க. இப்போ யார் ஃபோன் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஜேர்னலிஸ்ட்டு, அவங்க எல்லாருமே பப்ளிஷர் ஆகிட்டாங்க, எல்லாருமே ப்ராட்காஸ்டர் ஆகிட்டாங்க. அதனால் ஒரு சில வரம்புகளெல்லாம் தாண்டி விமர்சனங்கள் வருது. கொஞ்சம் பர்சனலாக அநாகரிகமாக போகுது. அது கொஞ்சம் வருத்தம் அளிக்க தான் செய்யுது. இப்போ பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி அப்படின்றதுனால அதை குறை சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சில செயல்களில் கூட நீங்கள் பாராட்டிருக்கிறத நான் பார்க்குறேன். சரி, எல்லா பார்ட்டியும் ஏதாவது கரெக்டாக கொஞ்சம் சில விஷயங்களை கரெக்டாக தானே செய்யும். அரசாங்கத்தை நடத்தும்போது அது கண்டினியூம் தானே. அந்த அரசாங்கம் செஞ்சதை இந்த அரசாங்கம் தொடரும், அது கொஞ்சம் பெட்டராக செய்யும். அதுதானே இயல்பு. ஆனால் அவருடைய கோர் ஐடியாலஜியை நானும் ஏற்றுக்கிறது. அவங்க வந்து ஒரு ஹிந்துத்துவா நாடாக இந்தியாவை பார்க்கிறார்கள். நான் வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடாக தான் பார்க்கிறேன். அவர்களுக்கு வந்து ஒரு தனிநபர் சுதந்திரத்தில் அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது. அவங்க ஒரு கலெக்டிவாக தான் பார்க்குறாங்க. நான் தனிநபர் சுதந்திரத்துக்கு அதிக மதிப்பு கொடுக்குறவன். அதனால் அப்புறம் அவங்க வந்து இந்தியாவுக்கு ஒரு மொழி இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஒரு கலாச்சாரம் இருக்க வேண்டும் நினைக்கிறாங்க. நான் அது வந்து நம்ம பன்முகத்தன்மை இருக்க வேண்டும் நினைக்கிறேன். இந்தி திணிப்பை முழுமையாக எதுக்குறேன். அதனால் வேறுபடுகிறேன். பல விஷயங்களில் கோர் இஷ்யூஸில் டெஃபினட்டாக டிஃபர் தான் பண்ணுறேன். இல்லை, இதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் அவங்க பாராட்டுறதே கூட விமர்சனத்துக்கு ஆளாயிருக்கான்னு கேட்குறேன். நம்ம ஒரு பாலிடிக்ஸ் இப்படி ஆகிப்போச்சு. ஏன்னா இப்போ நம்ம பாலிடிக்ஸில் எப்படின்னா நம்ம கட்சியை தான் தூக்கி பேசிகிட்டே இருக்கணும். எதுவுமே அந்த பக்கம் ஒரு விஷயம் கூட கொஞ்சம் புகழ்ந்துட்டா அந்த பக்கம் நீ என்ன சொல்கிற அப்படின்ற சில விஷயங்களை வந்து அவங்க வந்து கையாளுற விஷயம் கொஞ்சம் நம்ம வந்து ஏற்றுக்க தான் வேணும். எப்படி நம்ம ஏற்றுக்காமல் இருக்க முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்டிங்கன்னா வெளிநாட்டு தலைவர்களை வந்து இந்தியாவில் மற்ற ஊர்களில் வந்து மோடி கொண்டு வந்து சந்தித்ததை நான் பாராட்டுறேன். இந்த முன்னாடியெல்லாம் வந்து ஒரு கண்ட்ரி பிரசிடென்ட் வந்தாருன்னா நேராக டெல்லிக்கு மட்டும் வருவார், டெல்லியிலேருந்து போயிடுவார். இங்கே சைனீஸ் பிரசிடென்ட்டை இங்கே மாமல்லபுரத்துக்கு கூட்டு வந்தாங்க. நான் பாராட்டுறேன். இந்த மாதிரி வெளிநாட்டு தலைவர்களை மற்ற ஊர்களுக்கு மோடி தான் முதல் முறையாக வந்து வரவழைச்சு. அது என்ன தெரிஞ்ச வரைக்கும் அது ஒரு குட் மூவ். அவங்க நிறைய தவறுகளும் செய்கிறாங்க. ஆனால் சில விஷயங்களில் நம்ம ஏற்றுக்க தான் வேணும். அவங்க வந்து சில விஷயங்களில் வந்து ஏற்றுக்க தான் வேணும். உடனே அந்த அமெரிக்கா விஷயத்தில் எடுத்த உடனே ராட்டில் ஆகாமல் கொஞ்சம் ஒரு காம்னஸ் மெயின்டைன் பண்ணுறது கரெக்ட். இன்னும் சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் முதல்ல எடுத்தோன்னே ராட்டில் ஆகாமல் இருந்தது கரெக்டு தான். மாநில அளவை விட மத்திய அளவில் பார்த்தோம்னா அரசியலில் இன்னும் கொஞ்சம் நாகரிகம் தான். இல்லை அப்படி சொல்ல முடியாது. இந்த பிஜேபி வந்தப்புறம் கொஞ்சம் விக்டிமைசேஷன் பாலிடிக்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. வந்து டார்கெட்டட் விக்டிமைசேஷன், குறிப்பாக இந்த அவங்களுடைய ஏஜென்சி சிபிஐ இடியை வச்சுக்கிட்டு எதிர்க்கட்சிகள் மேலே மட்டுமே கேஸ் போடுறது, அவங்கள வந்து அவங்க மேலே வழக்கு போட்டு அவர்களை கைது செய்வது, அவர்களை வந்து சிறையில் வைப்பது, அதுக்கப்புறம் அவங்கள வந்து வழக்கு போட்டு முடக்குவது, இது வந்து இவங்களில் தான் அதிகமாகிடுச்சு. அது வந்து ஒரு வெஞ்சன்ஸ் பாலிடிக்ஸ் இவங்களுக்கு. அது ஒரு விண்டிக்டிவ் பாலிடிக்ஸ். அது அந்த பாலிடிக்ஸ் முன்னாடி இல்லை, அது இவங்க வந்தப்புறம் வந்துருச்சு. இப்போ விஜயனுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய கட்சிக்கு வந்து நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நீங்கள் பல பேட்டிகளில் சொல்லி நான் ஏற்றுக்கிறாங்க. பல பேர் விஜயை குறைச்சி மதிப்பிடுறாங்களோ அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பற்றி? என்னுடைய ஆனஸ்ட் அசஸ்மெண்ட் வந்து கணிசமான வாக்குகள் வாங்குவார். ஆனால் அதுவே சீட்டாக மாறுமான்னு கேட்டால் சந்தேகம்தான். அப்புறம் அவங்க பார்ட்டிக்கு எனர்ஜி இருக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நல்லாவே இருக்குது. சேரை உடைக்கிற அளவுக்கு கூட எனர்ஜி இருக்குது. அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் இது வந்து ஒரு டிசிப்ளின்டு ஃபோர்ஸாக, ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக மாறுமான்றது எனக்கு சொல்ல தெரியல. ஒரு எலெக்ஷன்ன்றது ஒரு ப்ராசஸ். அதுக்கு வேர்தி கேண்டிடேட் போடணும். கேண்டிடேட் வந்து அந்த ஊருக்குள்ளே ஒரு அளவுக்கு ஒரு குட்வில் சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆர்கனைசேஷனை ஒழுங்காக நடத்தணும். அப்புறம் எலெக்ஷனை நடத்தணும். அந்த கெப்பாசிட்டியெல்லாம் இவருடைய ரசிகர்களுக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகம். அப்புறம் ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி வேறு வரணும். ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி வந்து பாரதிய ஜனதா கட்சியையும் வந்து திமுக விமர்சனம் செய்கிறாருன்றதை பார்த்துக்கிறேன். பட் ஆனால் ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸில் என்ன பொசிஷன்னே எனக்கு தெரியல. அது இன்னும் எக்ஸ்பிளைனும் பண்ணலை. அது பண்ணுற அளவுக்கு இவருக்கு டிசிப்ளின் இருக்கான்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு பாலிடிக்ஸ்க்கு ஒருத்தர் வராருன்னா ஏதாவது ஒரு ஆழமான காரணம் இருக்கணும் பாலிடிக்ஸ்க்கு வரணும். என்ன ஆழமான காரணத்துக்காக விஜய் கட்சிக்கு வராரு, கட்சி ஆரம்பித்து அரசியலுக்கு வராருன்னு எனக்கு தெரியல. என்ன கேட்டிங்கன்னா, நீ ஏன் அரசியலுக்கு வந்திருக்கேன்னா, நான் நிறைய சமுதாயத்தில் மாற்றம் வரணும்னு நினைப்பேன். நான் வந்து ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவனுக்கு வாழ்க்கை வந்து ரொம்ப சிரமம் இந்தியாவில். ஏன்னாக்க அவன் சொத்து வாங்கணும்னாக்க கடன் வாங்கணும், அதுக்கப்புறம் வீடு கட்டணும்னா 100 பர்மிஷன் வாங்கணும், அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போனவனை அலக்கடி கட்டுவாங்க, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லை, படித்த பொண்ணுக்கு வேலை கிடைக்குதா, இதெல்லாம் மாறணும். எனக்கு வந்து இந்தியா வந்து ஒரு நவீன நாடாக மாற வேண்டும், பேசிக் சிவிக் சென்ஸ் இன்னும் பெட்டர் ஆகணும். அந்த மாதிரி 100 விஷயங்கள் எனக்கு வந்து மோட்டிவேஷன். விஜய்க்கு என்ன மோட்டிவேஷன் எனக்கு இன்னும் தெரியல. என்ன மோட்டிவேஷனுக்காக வராங்க? சரி, ஒரு ரெவல்யூஷனரி தாட்னா என்ன ரெவல்யூஷனரி தாட்?
மாற்றம்னா என்ன மாதிரி மாற்றம்? சரி, அவர் சொல்றாரு, வராரு, ஆட்சிக்கு வராரு. இப்போ வந்து என்ன எதை மாற்ற போறாரு? அவங்க நல்லவங்க இல்லை, நான் நல்லவன் தவிர சொல்றதை தவிர வாட் இஸ் தி சேஞ்ச் இஸ் கோயிங் டு பிரிங்ன்றது என்ன எக்ஸ்பிளைனே பண்ணல. அது நானும் ஒரு மேடையிலையும் அவர் பேசுறதை கேட்டுட்டு தான் வரேன். ரொம்ப பேசுறது இல்லை. அது ஒன்றும் எனக்கு அந்த கிளாரிட்டி இன்னும் வரல. பேட்டி இன்னும் கொடுக்கல. ஸ்பான்டேனியஸாக பேச தெரியல. இந்தியாவில் நிறைய விஷயங்கள் வரும். அன்னைக்கு கூட சில விஷயங்கள்லாம் சொல்றதெல்லாம் பார்த்தாக்க சரியா அவரை பிரீஃப் பண்றாங்கன்னு எனக்கு டவுட் இருக்கு. இந்த கச்சத்தீவை திருப்பி வாங்கிடுன்றார். அந்த ஹிஸ்டரியை படிச்சிருக்காரா? ஏன் கச்சத்தீவு வந்து ஸ்ரீலங்காவுக்கு போச்சு, எப்படி போச்சு, 2 நாடுகளுக்காக போச்சு, மீனவர் பிரச்சனை அதால தீந்துரும் சொல்றாரு. மீனவர் பிரச்சனைக்கு கச்சத்தீவுக்கும் சம்பந்தமே கிடையாது. மீனவர் பிரச்சனைன்றது நம்மளுடைய அவங்க ஸ்ரீலங்கான் சைடில் இருக்கிற அங்கேயும் தமிழ் மீனவர்கள் தான். அவங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, இங்கே இருக்கிற மீனவர்கள் வந்து அவரோட டெரிட்டோரியல் வாட்டரில் வந்து டீப் ஷீ, அதாவது பாட்டம் ட்ராலிங் ஃபிஷிங் பண்ணுறாங்கன்றது இது. அதுக்கும் கச்சத்தீவுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் அன்றைக்கி மீட்டிங்கில் கச்சத்தீவை திருப்பி கொடுத்தா மீனவர் பிரச்சனை தீர்ந்துரும், உடனே கச்சத்தீவை வாங்குன்றார். கச்சத்தீவுன்றது ஆஃப்டர் ஆல் ஒரு 1 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கிற ஒரு மைக்ரோ ஐலண்ட். அதில் ஒன்றும் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் ரீசன் கிடையாது. அங்கே ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சுக்கும் யார் வேணாலும் அந்த வருஷத்தில் திருவிழா நடக்கும், போயிட்டு வந்துடலாம். அதனால் இந்த ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி, அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்ஸ் இல்லாமல் ஒரு பார்ட்டியை நடத்தி அந்த பார்ட்டியில் இருக்கவங்களும் எதை பற்றியும் பேசாமல் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அதை வச்சு அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் அந்த அவங்க அரசியல் நடக்குது. இப்போ தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பல நடிகர்கள் அரசியல் கட்சிகள் ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கும் விஜய்க்கும் என்ன வித்தியாசத்தை பார்க்கல? இப்போதைக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இப்போ நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் ஆரம்பிக்கும் போது அந்த எனர்ஜியோட தான் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ், ஆர்கனைசேஷன், அப்புறம் எலெக்ஷனை சந்திக்கிற விதம், அதுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் இதெல்லாம் வந்தப்புறம் தான் பார்க்க முடியும். அதனால் தமிழ்நாட்டு அரசியலில் ஜெயிச்சவங்கன்னு பார்த்தா எம்ஜிஆர் ஜெயலலிதா மட்டும்தானே, வேற யாரும் ஜெயிக்கலையே. சிவாஜி கணேசன் அவர்களே அவ்வளோ பெரிய நடிகர், அவர் ஜெயிக்கலையே. கமல்ஹாசன் அவர்கள் தனி இயக்கம் ஒன்றும் வெற்றி கடைசியில் ஒன்றும் வெற்றி காணவில்லையே. அதனால் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஆரம்பித்து வெற்றி அடைந்த நடிகர்கள் பார்த்தா 2 பேர் தான். இதில் ஒன்றும் ஒரு பெரிய நீண்ட பட்டியல்லாம் கிடையாது. இதில் 2 தான், அது கிளப் ஆஃப் 2 தான். அதனால் ஒன்றும் பெரிய இது வரைக்கும் ஒன்றும் வேறுபடுத்துகிற அளவுக்கு ஒன்றும் என்னால் சொல்ல முடியலையே. ஒரு 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 இப்போ என்ன ஒரு புது பொருளாதார சித்தாந்தத்தை முன்வைக்கிறாரா, இல்லை புது சமுதாயம் இப்படி தான் மாறணும்னு சொல்கிறாரா, இல்லை இந்த விஷயத்தை நான் எடுக்க போகிறேன்னு சொல்கிறாரா, என்னன்னே எனக்கு இன்னும் சொல்ல வரலையே. டிஎம்கே விமர்சனம் பண்ணுறாரு, பிஜேபி விமர்சனம் பண்ணுறாரு, அடுத்தது என்னன்னு தெரியல. ஸ்பெசிஃபிக்ஸே எனக்கு இன்னும் தெரியல. எனக்கு விஜயனுடைய பார்ட்டியால் 3 கட்சிகளுக்கு தான் மிக முக்கியமான பாதிப்பு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்ததை நான் பார்த்தேன். இல்லை, அது வந்து ஒரு செக்குலராக எல்லாரையும் கொஞ்சம் பாதிப்பாங்க. அதில் ஒன்றும் எனக்கு ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அவங்க எடுப்பாங்க, ஓட்டு எடுப்பாங்க எல்லோரும் நிறைய. குறிப்பாக அவர் ஒரு கரண்ட் மூவி ஸ்டார், அதனால் ரசிகர் கூட்டம் பெருசாக இருக்குது. சோஷியல் மீடியா இருக்கிறதுனால இந்த அரசியல் மீது கொஞ்சம் வெறுப்பு இருக்கிற கூட்டமும் ஓடலாம். ஆனால் இது வந்து சீட்டாக மாறுமான்றது ஒரு கேள்விக்குரிய தான். இல்லை, திமுகவுக்கு அதில் பாதிப்பு இருக்க வாய்ப்பு இருக்கலாம் சொல்லியிருந்தீங்க. அவருடைய எதிர்ப்பே திமுகவை தானே. திமுகவுக்கு எதிர்ப்பாக இருக்கிறதுனால திமுக ஆதரவு ஓட்டு எப்படி போகும்? திமுகவுக்கு எதிர்பார்க்க ஓட்டு தான் நாங்கள் போவோம். திமுகவுக்கு எதிர்பார்க்கிற ஓட்டு அண்ணா திமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டு அவருக்கு போகும். ஸ்பிளிட் தான் ஆகும். திமுகவுக்கு ஆதரவாக இருக்க ஓட்டு அவருக்கு போகாது. நீங்கள் சொல்கிறதுலேருந்து எதிர்பார்க்கிற ஓட்டு போகும், ஒத்துக்கிறேன். எதிர்பார்க்கிற ஓட்டு அதிமுகவுக்கு போகாமல் அங்கே போச்சுன்னா ஸ்பிளிட் ஆகும் தானே அர்த்தம். இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர் கொஞ்சம் போகும், கொஞ்சம் விமன் ஓட்டர் கொஞ்சம் போகலாம். அது ஆனால் நான் சுற்றுப்பயணம் செஞ்ச அளவுக்கு அது வந்து நகரத்தில் இருக்கிற தாக்கம் கிராமத்தில் இல்லை. இது கொஞ்சம் ஒரு அர்பன் பிசி செக்ஷன் ஓட்டர் கொஞ்சம் டெஃபரெண்ட்டாக கொஞ்சம் ஷிஃப்ட் இருக்கலாம். பட் ஆனால் இதுவே தான் சொல்கிறேனே, இது வந்து ஒரு சீட்டாக மாறுற அளவுக்கு மாறுமான்னு எனக்கு இன்னும் சொல்ல தெரியல. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் காங்கிரஸும் விஜய் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியா கூட்டணி நாங்கள் தலைமை தாங்குறோம். டிஎம்கே அதில் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இந்தியா கூட்டணி. இதனால நாங்கள் எப்படி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் தலைமை. அதனால் அதுலேருந்து எந்த ஒரு மாற்றமும் வராது. இந்த கூட்டணி தான் தொடரும். இந்த கூட்டணி தான் வெற்றி பெற போகுது எலெக்ஷனில். ராகுலோட விஜய்க்கு நல்ல நட்பு இருக்கிற காரணத்தினால அப்படி ஒரு வாய்ப்பு தேர்தல் நெருங்க. அதை விட சிறந்த நட்பு முதலமைச்சர் அவர்கள் ராகுல் காந்தியோட வச்சிருக்கிறார். அதை விட சிறந்த நட்பு, ஆழமான நட்பு முதலமைச்சர் அவர்கள் வச்சுருக்காங்க. அதனால் அதெல்லாம் ஒன்றும் ஒரு ஆங்கிளே கிடையாது. அந்த மாதிரி பர்சனல் பார்த்து பேசியிருக்கலாம். ஆனால் பட் டீப் ரிலேஷன்ஷிப் டிஎம்கே லீடர்ஷிப்புக்கும் காங்கிரஸ் லீடர்ஷிப்புக்கும் இருக்குது. இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? சீஃப் மினிஸ்டருக்கு நல்ல இமேஜ், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவருக்கு வந்து அவருடைய அரசியலை நான் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன். இப்போ ஒரு எல்டர் ஸ்டேட்ஸ்மேன் இமேஜ் அவருக்கு வந்துருச்சு. அவருடைய இமேஜ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் தூக்குது. அலையன்ஸையே தூக்குது, கூட்டணியை தூக்குது, கட்சியை தூக்குது. அவருக்கு வந்து ஒரு ஒரு எல்டர் ஸ்டேட்ஸ்மேன் இமேஜ் வந்துருச்சு. அதனால் அவருடைய இமேஜுக்கு கவர்மெண்ட் வந்து அவருடைய கவர்மெண்ட் இருக்குது. எல்லா கவர்மெண்ட்டுக்கும் நிறை குறைகள் இருக்க தான் செய்யும். இந்த கவர்மெண்ட்லேயும் நிறை குறைகள் இருக்க தான் செய்யுது. ஆனால் இவர் வந்து ஒரு அவுட்வர்ட் லுக்கிங் சீஃப் மினிஸ்டர். எல்லாரையும் அரவணைக்கணும்னு நினைக்கிறாரு. யாரையுமே வந்து ஒரு ரப்சர் பண்ண வேண்டான்ற நினைக்கிற மாதிரி ஒரு ரொம்ப டிப்ளமேட்டிக்காக டீல் பண்ணுறாரு.
ஒரு பக்குவமாக பேசுகிறாரு. இவர் வந்து ஒரு என்றைக்குமே வந்து ஒரு நிலை குலைந்து என்றைக்கும் பேசுனது கிடையாது, ஒரு ஹார்ஷ் வேர்டு பேசுனது கிடையாது, ரொம்ப டிப்ளமேட்டிக்காக தான் டீல் பண்ணுறாரு. அப்புறம் இந்த வெளிநாட்டுக்கு சென்று முதலீடுகளை கொண்டு வருவது நிறைய ஆர்வம் காட்டுறாரு. அதில் வந்து ரிசல்ட் தெரியுது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு ப்ளஸ் தான். நேரடியாக பெண்களுக்கு வந்து பணம் கொடுக்கறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல பொருளாதார யுக்தி. அதை வந்து நல்லாவே அமல்படுத்துகிறாங்க. விட்டுப்போன பெயர்களையும் எல்லா பெரிய அளவுலையும் சேர்த்து அதை வந்து சேர்த்துக்கணும்னு பார்க்குறாங்க. அது வந்து ஒரு நல்ல முயற்சி. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சொட்டு நீர் பாசனம் மாதிரி சொன்னேன், அந்த லோக்கல் எக்கானமியை வந்து சீட் பண்ணும். ஏன்னா 1000 ரூபா கொடுத்தா என்ன பண்ண போகிறாங்க? சுற்று வட்டார கடையில் தானே செலவு பண்ண போகிறாங்க. அது ஒரு நல்ல யுக்தி. அதெல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் இன்னும் நிறையா இது பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் என்ன கேட்டிங்கன்னா, சென்னை இன்னும் தூய்மையாக வச்சுக்கலாம். இன்னும் வந்து என்னென்ன நிறையா நம்மளுடைய சிவிக் சென்ஸ் ஒன்றும் அவ்வளோ பிரமாதமாக கிடையாது. நம்மளுடைய அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் பெட்டராக ஆகலாம். இன்னும் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக பண்ணலாம். அதிலெல்லாம் கொஞ்சம் லேக்கிங் இருக்க தான் செய்யுது. இந்த அரசு மேலே உங்களுக்கு விமர்சனம் இருக்கா? கண்டிப்பாக இருக்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சிவிக் சென்ஸ், அதாவது அர்பன் அம்யூனிட்டிஸ் நிறைய பேர் நகர்ப்புறங்களில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஈஸ் ஆஃப் லிவிங்னு சொல்லுவாங்க, அது இன்னும் ஈஸ் ஆகலையே. எல்லாமே இன்னும் டே டு டே இன்னும் வந்து சிரமங்கள் தான் ஆகிட்டு இருக்கு. அது வந்து ஒரு நகரத்தில் வாழ்கிறதுன்றது ரெண்ட் கூடிக்கிட்டே போகுது. சாதாரணமாக வேலைக்கு வரவங்கனால வந்து ஒரு ஊரில் இருந்து சென்னைக்கு பெயர்ந்து ஒரு 25,000 ரூபா வாங்குற சம்பளம் வாங்குற பையன், இல்லை 20,000 ரூபா வாங்குற சம்பளம் வாங்குற பையன் எங்கே போய் தங்குறான்? என்ன மாதிரி டுவெல்லிங் யூனிட்டில் இருக்கான்? அவனுக்கு டுவெல்லிங் யூனிட் நீட்டாக இருக்கா? அவன் டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்குது? அவன் என்ன பண்ணுறான்? சாப்பிட்றதுக்கு அவனுக்கு வந்து ஒரு நியாயமான விலையில் சாப்பாடு கிடைக்குதா? அவன் வந்து ஈஸ் ஆஃப் லிவிங் இன்னும் பெருசாக இம்ப்ரூவ் ஆகலை. அது இது மெட்ராஸ்க்கு மட்டும் அந்த ப்ராப்ளம் இல்லை, இந்தியா முழுக்க இருக்கிற ப்ராப்ளம். அதை வந்து பெருசாக ஒரு அர்பன் ஈஸ் ஆஃப் லிவிங்கை வந்து பெருசாக அட்ரஸ் பண்ணலைன்றது தான் என்னுடைய இது. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு விசிபிள் கிளென்லினஸ் ஒன்றும் இம்ப்ரூவே ஆகலை தமிழ்நாட்டில் வந்து நாளுக்கு நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் டர்ட்டி ஆகிட்டு தான் போகுது ஒழிய இது ஒன்றும் ஒரு விசிபிள் கிளென்லினஸ் ஒன்றும் ஆகலை. ஒரு மழைக்கும் திருப்பி ரோடு டேமேஜ் தான் ஆகுது. இது தண்ணி அதெல்லாம் இந்த ரோடு குவாலிட்டி, அந்த டிராஃபிக் ஈஸ் அதெல்லாம் இன்னும் ஆகலை. அதெல்லாம் எனக்கு வருத்தம் தான் அளிக்குது. காவல்துறை கட்டுப்பாட்டில் தான் தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. இல்லை, காவல்துறை மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்குது. ஏன்னா இந்த என்கவுண்டர் கில்லிங்கையும் கஸ்டோடியல் டெத்தையும் நான் ஏற்றுக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது பேட் போலீசிங். அது ரெண்டும் நடந்தால் இது வந்து ப்ரொஃபஷனல் போலீஸ் ஃபோர்ஸ் இல்லை, இது வந்து ஒரு ப்ரூட்டல் போலீஸ் ஃபோர்ஸாக இருக்குது. இது இன்னும் இந்த ஆங்கிலேயர் காலத்தில் எதற்காக காவலர்களை உருவாக்குனாங்க? அங்கே இருக்கிற மக்களை அடக்கி ஒடுக்குவதற்காக தான் உருவாக்குனாங்க. அந்த மைண்ட் செட்டில் தான் இன்னும் போலீஸ் போயிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ரிஃபார்ம் நிறையா வரணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போலீஸ் ரிஃபர்மேஷன் கமிஷன் ஒன்று அமைக்கணும். போலீஸுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கம்ப்ளீட் போலீஸ் ஃபோர்ஸுக்கு ரீட்ரைனிங் கொடுக்கணும். சைக்கலாஜிக்கல் இவாலுவேஷன் அண்ட் ரீட்ரைனிங் என்னை பொறுத்த வரைக்கும் கொடுக்கணும். இது வந்து ஒரு கொடூரமான போலீஸ் ஃபோர்ஸை தான் இன்னும் நான் பார்க்குறது. தமிழ்நாட்டு மட்டும் ப்ராப்ளம் இல்லை, இட்ஸ் இந்தியா ப்ராப்ளம். கேரளாவில் கூட இப்போ பார்த்தீங்களா, ஒரு யூத் காங்கிரஸ் பையனை கொண்டு போய் ஏதோ ஒரு விசாரணைன்னு சொல்லி போய் அடிக்கிறாங்க. இங்கே இந்த கஸ்டோடியல் டெத்தும் இந்த என்கவுண்டர் கில்லிங் இது ரெண்டும் நடக்க என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு புவர் போலீஸ் ஃபோர்ஸை தான் நான் பார்க்குறேன். இந்தியாவில் அரசியல் ரீதியாக எப்படிப்பட்ட மாற்றம் அவசியம் வந்தே ஆகணும்னு நினைக்கிறீங்க? ஃபோக்கஸ் வந்து ஒரு சராசரி மனிதன் வாழ்க்கை நம்ம எடுக்கிற முடிவால் இன்னும் அவரோட வாழ்க்கை வந்து மேம்படுகிறதா, ஈஸியாக இருக்குதான்னு பார்க்கும். இந்தியாவில் நம்பர் 1 ப்ராப்ளம் என்ன? படித்த இளைஞனுக்கு வேலை கிடைக்குதா இல்லையா? என்ன தெரிஞ்ச வரைக்கும் நம்ம கொடுக்குற கல்வி முறைக்கும் இந்த மார்க்கெட்டுக்கு தேவையானதுக்கும் பெரிய கேப் இருக்குது. நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியை கேட்டிங்கனாக்கா எங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸே கிடைக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய ஷார்ட்டேஜ் இருக்குது. ஆனால் அதுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்து ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸோட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸை உருவாக்குறதுக்கு எந்த ஒரு பிளானிங் கிடையாது. இந்த இந்தியாவில் வந்து ஸ்கில்லிங்னு சொல்லுவாங்க. சும்மா இதை ஸ்கில் பண்ணுறோம், அதுக்கு என்ன பயிற்சி கொடுக்குறோம், எல்லாமே கண்துடைப்பு. 48,000 கோடி ரூபா செலவு பண்ணிக்கிறதா கணக்கு காமிச்சாங்க. 1 வீக் கோர்ஸ் கொடுக்குறேன், எல்லாமே கண்துடைப்பு. அதெல்லாம் கம்ப்ளீட் ஃபெயிலியர். நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டமும் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு தேவையானதையும் நம்ம பூர்த்தி பண்ணல. அது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய கிரைசிஸ். ஒரு பையன் வந்து 17 வயசில் ஸ்கூல் முடிச்சு ஏதோ ஒரு காலேஜில் பாலிடெக்னிக்கில் படிச்சுட்டு வந்தானா அவனுக்கு என்ன ஸ்கில் இருக்குது? அந்த ஸ்கில்லுக்கு மார்க்கெட்டில் வேலை கொடுக்குறாங்களா கேட்டால் கிடைக்கிறது. அது பெரிய கிரைசிஸ். அதுக்கப்புறம் இந்த அர்பன் ஈஸ் ஆஃப் லிவிங் பண்ணணும். இந்த சின்ன விஷயங்களை சரி பண்ணணும். வந்து ஹவுசிங் பார்க்கணும். அது வீடு வாங்குறது ஈஸியாக இருக்கா? அது வந்து வாங்கினா அந்த பத்திரத்தை வந்து எந்த ஒரு தொந்தரவு இல்லாமல் பதிவு பண்ண முடியுமா? வாடகை கொடுத்தா நியாயமான வாடகையா? பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சேஃபாக நீட்டாக இருக்கா? அது நியாயமான விலையில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடைக்கா? போலீஸ் ஸ்டேஷனில் போனாக்க ஒரு நபரை வந்து எந்த விதமான ஹாரஸ்மெண்ட்டும் இல்லாமல் போலீஸோட டீல் பண்ண முடியுதா? எந்த கவர்மெண்ட் ஏஜென்சியோடையும் டீல் பண்ண முடியுதா? அதுக்கப்புறம் வந்து அவங்க பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு போடணும்னாக்கா குவாலிட்டி ஸ்கூலில், அரசாங்கத்தில் நடக்கிற குவாலிட்டி ஸ்கூலில் ஃபீஸ் இல்லாமல் அவங்களை எஜுகேட் பண்ண முடியுமா? அவங்க எஜுகேட் பண்ணாங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல வேலை கிடைக்குதா? காலேஜுக்கு போனாங்களா நியாயமான வேலை ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கா? அட்மிஷன் ப்ராசஸ் கிளியராக இருக்கா? இந்த மாதிரி ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அதை போக்குவதற்கான முயற்சிகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும். அதில் வந்து நிறைய விஷயத்தில் தவறிட்டே போகிறோம். அதனால் இந்த நடுவில் இருக்கிற அந்த ஒர்க்கிங் மிடில் கிளாஸ்ன்னு சொல்கிறோம்ல, இந்த 15,000 ரூபாயிலேருந்து ஒரு 25,000 40,000 ரூபா வரைக்கும் வாங்குகிற சம்பளம், அவங்கள பற்றி யாரும் கவலைப்படுற மாதிரியே எனக்கு தெரியல. என்னுடைய மிஞ்சி இருக்கிற அரசியல் வந்து அந்த நபர்களை மையமாக வைத்து இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். உங்கள் பார்வையில் ராகுல் காந்தி
பிரதமராவதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2029 இயல்பாகவே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஜேபிக்கு ஒரு சறுக்கு வரும். இல்லையா? அந்த சறுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு ஏற்றம் வந்து காங்கிரஸுக்கு தான் வரும். அந்த ஏற்றம் எதனால வரும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஃபெட்டிக். இங்கே பார்த்தீங்களா, ஒரே நடிகர் ரொம்ப நேரம் படம் நடிச்சாலே ஹீரோ மாற்றுன்னு சொல்கிறான். ஒரே கிரிக்கெட் பிளேயர் டீமுக்கு கேப்டனாக இருந்தாலே டீமை மாற்றுன்றான். இப்போ பாருங்க எவ்வளோ பேர் மாற்றிட்டாங்க, கேப்டனை டீமே மாறுது. அந்த மாதிரி 15 வருஷம் கழிச்சு ஒரு ஃபெட்டிக் வந்துடும். இப்போ இந்த ஃபெட்டிக் வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு வெறுப்பு வந்துருச்சுன்னு சொல்ல மாட்டேன், அலுப்பு வந்துருச்சு டெஃபினட்டாக பிஜேபி மேலே. ஒரு போர் அடிச்சு போச்சு. அதே தானே வெளிநாட்டுக்கு போகிறாரு, அதே பாங்கரா டான்ஸ் தான், அதே டோக்லா டான்ஸ் தான், அதே மாதிரி தான் அந்த 4 பேர் வந்து டான்ஸ் ஆடுறாங்களே. ஒன்றும் ஒரு புதுமையே காணமே. இந்த அரசாங்கம் 3வது டேர்ம் பண்ணுதுன்னா இந்த அரசாங்கம் புதுமையாக என்ன பண்ணியிருக்காங்க? இப்போ ஜிஎஸ்டி வரியே ஒரு வலுக்கட்டாயத்துக்காக குறைச்சிருக்காங்களே தவிர புதுமை எதுவுமே கிடையாது. இந்த கவர்மெண்ட்டில் ஒரு இன்னோவேஷனோ ஒரு ஃப்ரெஷ்னஸோ கிடையாது. அதனால் ஒரு டயர்ட்னஸ் வந்துருச்சு. அது இயல்பாகவே அந்த மாற்றம் வரும். அந்த மாற்றம் வந்தால் காங்கிரஸுக்கு தான் தூக்கும். காங்கிரஸுக்கு இயல்பாக தூக்கும் பொழுது, காங்கிரஸ் ஆட்சிக்கு தலைமை தாங்கும் பொழுது, காங்கிரஸ் கட்சியுடைய பாராளுமன்ற குழு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் ஆவதற்கு எந்த தடையும் இருக்காது. இந்த விமர்சனம் மாநில அரசிற்கும் பொருந்துமா? ஆமாம் சார், சில சமயம் வரும். அலுப்பு வந்துருச்சு சொல்ல முடியாது. ஒரு டேர்ம்லேயே அலுப்பு வரது இல்லையே. இப்போ 2-3 டேர்ம் கழிச்சு தான் அலுப்பு வருது. ஒரே டேர்மில் அலுப்பு வருதுன்னு சொல்ல முடியாதுல்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்டில் 2-3 டேர்ம் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. முன்னாடிலாம் ஒரு டேர்முக்கு மாறமுன்றிருக்கேன். அது இல்லையா, ஏடிஎம்கே 2 தடவை ஜெயிச்சு தானே வந்தாங்க. அதனால ஒரே டேர்மில் இந்த அலுப்பு வந்துருச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். அதனால் இப்போ வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 2வது டேர்ம் ஜெயிக்கிறது ஒன்றும் அபூர்வம் கிடையாது. கேரளாலே பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி 2வது ஆட்சிக்கு வந்தாங்களே. அதனால அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இங்கே டிஎம்கே ஜெயிக்காதான்னு கேட்டிங்கன்னா, இல்லை, டிஎம்கே தான் ஜெயிக்க போகுது. டிஎம்கே கூட்டணி தான் ஜெயிக்க போகுது. 2வது முறை அவங்க தான் ஆட்சிக்கு வரப்போகிறாங்க. உங்களுடைய அரசியல் பயணத்தை உங்கள் அப்பாவும் அம்மாவும் எப்படி விமர்சிக்கிறாங்க? இல்லை, விமர்சனம் ஒன்றும் இல்லை. எனக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்புகளை நான் பயன்படுத்திக்கிறேன். ஒன்றும் பெரிய வாய்ப்பு. காங்கிரஸ் கட்சி எனக்கு நல்ல வாய்ப்பு 3 முறை கொடுத்தாங்க. கூட்டணி இல்லாத பொழுதும் தேர்தலில் நின்றுருக்கேன், கூட்டணியோடு நின்றுருக்கேன், கூட்டணியோட ஜெயிச்சிருக்கேன். கட்சியில் இன்னும் எனக்கு எந்த விதமான வாய்ப்பும் கொடுக்கறது கிடையாது. அளவு எதுவோ ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது அவங்களுக்கு. அது எனக்கும் வருத்தம் அளிச்சுட்டே தான் இருக்குது. ஏன் அது எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நானும் தான் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். ஒரு நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இந்த வருத்தங்களை எல்லாம் மனம் விட்டு பேசி தீர்க்கவே முடியாதா? சரி, இது அப்படி இல்லைங்க. இது ஏன்னா டெல்லி வந்து நியமன பதிவு தான். இது வந்து யாரும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற எல்லாரையும் முன்னோடிகளெல்லாம் கூப்பிட்டு இவங்களை யாரை வேணும்னு கன்சல்ட். டெல்லியில் ஏதோ ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசமில் யாரையோ பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும், காங்கிரஸ் வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஒரு இண்டிபெண்டன்ட் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக வளரணுமா, இல்லைனாக்கா ஒரு டிசிப்ளின்டு அலையன்ஸ் பார்ட்னராக இருக்கணுமான்றது முடிவு பண்ணிக்கணும். நம்ம டிசிப்ளின் அலையன்ஸ் பார்ட்னராக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நான் ஆள் இல்லை. இதை வந்து இண்டிபெண்டன்ட் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வேலையை எனக்கு கொடுக்கணும். ஒரு மார்க்கெட்டை அப்படி தானே இந்த சேல்ஸை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் நீ பாட்டு இந்த சேல்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் மேனேஜர் வேணுமா, இல்லை புது மார்க்கெட்டில் போய் உன்னுடைய ப்ராடக்ட்டை கொண்டு போய் விற்கிறதுக்கு ஒரு மேனேஜர் வேணுமா, நீங்கள் முடிவு பண்ணி தானே அந்த மேனேஜரை நீங்கள் போடுவீங்க. அதனால் முதல்ல அந்த டிசிஷனை எடுத்த அப்புறம் அங்கே ஒரு கன்சென்சஸ் வரணும். அப்புறம் இங்கே பொலிட்டிக்கல் பார்ட்டிலையும் ஒரு பெரிய ஒருமித்த கருத்து வரணும். கீழே இருந்து அது ஒரு அந்த ஈகர்னஸ் இருக்கணும். இப்போவும் ஒன்றும் அதுக்கு மாதிரி ஒன்றும் இல்லை. ஒரு சம்பிரதாய சடங்குக்காக அப்பப்போ இந்த காமராஜர் ஆட்சின்னு ஒரு ஸ்லோகனை சொல்கிறாங்களே ஒழிய அதில் எந்த சப்ஸ்டன்ஸும் கிடையாது. ஆக்சுவலாக அதுக்காக யாரும் முன்னெடுக்கலன்னு இல்லை. முன்னெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு எனர்ஜி இருக்கானே எனக்கு தெரியல. அது வந்து அதுக்கு எனர்ஜி இருக்கானே எனக்கு தெரியல. இந்த பார்ட்டியில் இந்திய அளவில் ஆட்சிக்கு வரணுன்றதுல ரொம்ப குறியாக இருக்கிறாங்க இங்கே இருக்கிறவங்களும். நம்ம தலைமையில் ஒரு ஆட்சி வரும். ஆனால் தமிழ்நாட்டு அளவில் நம்ம வந்து நமக்கு அதிக சீட்டு வேணும்னு கேட்குறாங்களே தவிர அதுக்காக பண்ண வேண்டிய வேலைகளை செய்யறதுக்கு இங்கே தயாராக இருக்கிற மாதிரி எனக்கு படலை. இன்றுள்ள சூழ்நிலையில் அடுத்த எலெக்ஷன் போது அதிக சீட்டுகளை எல்லா கட்சிகளும் கேட்கவே முடியாதுங்க. ஏன்னா யாரு வந்து கேட்டாலும் 234 தான் பங்கு போடணும். 234 தான் நீங்கள் வந்து இருக்கிற கட்சிக்கெல்லாம் கொடுக்கணும். ஏற்கனவே சிட்டிங்னு இருக்காங்க. அப்புறம் வந்து எப்படி சிட்டிங்கை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண முடியாது. என்ன ரீசனுக்காக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க போட்டோவை? இந்த பார்ட்டி வந்து அபரீதமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கா, ஏதாவது கிரவுண்டில் வந்து அந்த மாதிரி ஏதாவது பிரதிபலிக்குதா, ஏதாவது ஒரு லாஜிக்கல் ரீசன் இருக்கணும்ல. ஒரு பெஞ்ச் மார்க்கை வச்சு போன எலெக்ஷனில் கொடுத்தாச்சு, அதில் ஒரு அளவுக்கு ஜெயிச்சாச்சு. இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன லாஜிக்கில் போய் கேட்பேன்? மஸ்ட் பி லாஜிக்கல் ரீசன்ல. இப்போ நானே போய் கேட்குறேன்னா நான் எனக்கு ஒரு லாஜிக்கல் ரீசனோட கேட்கல. சும்மா நான் ஆசைப்படுறேன் அதனால நிறைய வைங்க நான் சொல்கிறது இல்லை. எனக்கு பசிக்குது அதனால நிறைய சாப்பாடு வைங்கன்னு சொல்ல முடியல. ஒரு லாஜிக்கல் ரீசன் வேணும்ல கேட்குறது. அந்த லாஜிக்கல் ரீசனை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றும் பண்ணலையே. என்னம்மா சரி, நான் கவுண்டர் கொஸ்டின் கேட்பேன். எனக்கு வந்து காங்கிரஸுக்கு அதிக சீட்டு வேணும்னு போய் யாராவது கேட்டாங்கன்னா, சரி 2001 இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்ட்டியை வந்து இன்னும் மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றதை நம்ம சொல்ல முடியுமா? ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா. அது சொல்லாமல் நம்ம எப்படி போய் நம்மளுடைய ஸ்டேட்டஸ்க்கு மீறி நம்ம கேட்க முடியும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 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 கம்ஃபர்டபுள் நம்பர் வரும். அந்த கம்ஃபர்டபுள் நம்பர் ஒரு கன்சென்சுவல் நம்பராக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 2026 தேர்தல் எப்படிப்பட்ட பரபரப்பான தேர்தல் களமாக இருக்கும்? 4 கார்னர் ஃபைட். 3.5ன்னு வச்சுக்கலாம். சீமான ஒரு கார்னர்னு சொல்ல முடியாது, ஹாஃப் கார்னர்னு சொல்லலாம். அதுன்னு ரொம்ப நிறைய விமர்சனம் காரசாரமாக பேசக்கூடியவர் அவருக்குன்னு இருக்கும். அவருடைய ஓட் பேங்க் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறையும் இந்த தடவை இந்த விஜய்கிட்ட போகும். இந்த விஜய்ன்றது ஒரு நியூ கார்டு இந்த தானே. இந்த
புது சீட் தானது. இந்த கேமில் வந்து ஒரு புது சீட் வந்திருக்கு. அது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்க்கணும். அப்போ தான் டூர் போட்டிருக்காரு, சனிக்கிழமை டூர் போட்டிருக்காரு. அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கூட்டம் கண்டிப்பாக வரும், செல்ஃபி எடுப்பாங்க, அதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் இந்த ஒரு இஷ்யூ கிளாரிட்டி வருமானது போக போக தான் தெரியும். இது வரைக்கும் வரல, இந்த இஷ்யூ கிளாரிட்டி வரல. அது ஒரு சாட்டர்டேயும் பார்க்கணும். இந்த வாரம் இந்த சனிக்கிழமை இந்த விஷயங்களை பற்றி தெளிவாக பேசுவார்களா, இல்லை அடுத்த சனிக்கிழமை பேசுவாங்களான்னு ஒரு 10 சனிக்கிழமை வேண்டிக்க வேண்டியதான். அதிமுகவில் பெரிய ஸ்பிரிட் இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சியில் ஸ்பிரிட் இருக்குது, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் பார்த்தீங்கன்னா அதிமுகன்றது ஒரு லீடர்ஷிப் கிரைசிஸ். ஒரு லீடரை சிலர் ஏற்றுக்கிறாங்க, சில நபர்கள் ஏற்றுக்க மாட்டேன். அது லீடர்ஷிப் கிரைசிஸ். பாமகவில் இருக்கிறது ஃபேமிலி ப்ராப்ளம். அது ஒன்று ஒரு ஐடியாலஜிக்கலோ ஒரு ஆர்கனைசேஷன் ப்ராப்ளம். அது பியூர்லி ஃபேமிலி ப்ராப்ளம். அது நாளைக்கு டைனிங் டேபிள்லேயே அது செட் ஆனாலும் ஆகிடும். அதை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதிமுக வந்து ஒரு ஃபோர்ஸ் கிடையாது, முன்னாடி இருந்த அளவுக்கு. அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் இல்லை. அது வந்து வைகோன்ற நபருக்காக மரியாதைக்காக ஒரு இயக்கம் என்று சொல்லாமல் தவிர அதுக்கு ஒரு அந்த பார்ட்டிக்கு இனிமேல் ஒரு ஐடியாலஜிக்கல் ரீசனே இல்லையே. என்ன ஐடியாலஜிக்கல் ரீசன்? நீங்கள் வந்து டிஎம்கேக்கு மாறாக உருவாக்கப்பட்ட கட்சி, டிஎம்கே கூட கூட்டணி வச்சப்பறம் அந்த ஐடியாலஜிக்கல் ரீசனே இல்லையே. அதனால் ஐடியாலஜிக்கல் ரீசனே அது கிடையாது. அதனால் அது ஒன்றும் ஒரு பெரிய கிரைசிஸாவோ அதை வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபேக்டராக பார்க்க முடியாது. பிஎம்கேன்றது ஒரு ஃபேமிலி இஷ்யூ. அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாக நான் பார்க்கவே இல்லை. அதிமுகவில் டெஃபினட்டாக ஒரு லீடர்ஷிப் கிரைசிஸ். ஏன்னா அவங்க வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு ஒரு ஆளுமை மிக்க தலைவர்களை பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர், அவர் ஆக்சிடென்டல் லீடர், தான் சுப்ரீம் லீடர்னு சொல்கிறத நிறைய பேர் ஏற்றுக்கல. அது ஒரு எலெக்ஷன்லையும் தெரியுதுல்ல. அவர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அவர் சந்தித்த எல்லா தேர்தலும் அண்ணா திராவிட முன்னேற்றங்களை வெற்றி பெறலையே. அதுதானே ஃபேக்ட். இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இதில் ஒரு மாறுதல் இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு சில பேருக்கு இருக்கு. இல்லை திராவிட முன்னேற்ற கூட்டணியில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. புதுசாக யார் வேணால் வந்து சேரலாமே தவிர கூட்டணியில் இருந்து யாரும் வெளியே போகிறது அதில் ஒன்றும் சந்தேகமே படாதீங்க. இது வந்து அன்னெசரி ஸ்பெகுலேஷன். இந்தியா கூட்டணின்றது ஸ்ட்ராங்காக இருக்குது. நேற்று கூட துணை ஜனாதிபதி தேர்தலில் திராவிட முன்னேற்றங்களும் காங்கிரஸ் கட்சி ரொம்ப தெளிவாக இருந்தோம் நேற்று. அதனால் இதில் வந்து இந்த ஸ்பெகுலேஷனே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாயிண்ட்லெஸ் ஸ்பெகுலேஷன். டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த அலையன்ஸ் தான் ஜெயிக்க போகுது எலெக்ஷனில். வாக்கு சதவீதம்னா கொஞ்சம் மூணா போகிறதுனால கொஞ்சம் மேலே எங்களையும் போகலாம். ஆனால் ஜெயிக்க போகிற அணின்னு கேட்டிங்கன்னா அது இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழக தலைமை கூட்டணி தான் ஜெயிக்க போகுது தமிழ்நாட்டை. இதில் ஒன்றும் டவுட்டே பட வேண்டாம். இதில் ஒன்று இதை ரெக்கார்ட் பண்ணிங்க, எலெக்ஷன் அன்னைக்கு கவுண்டிங் அன்னைக்கு இதை எடுத்து போடுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சிகளில் உள்ள பல நண்பர்கள் உங்களுக்கு இருந்தாலும் மனம் திறந்து விமர்சிக்கிறதுல நீங்கள் தயங்குறது இல்லை. இல்லை, இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கிரிட்டிசிசம்ன்றது ஒரு சோஷியலாஜிக்கல் கிரிட்டிசிசம். இது பொதுப்படையான இப்போ எனக்கு டிஎம்கே எனக்கு கூட்டணி கட்சி தான். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் சென்னையை வந்து இன்னும் மேம்படுத்தலாமா, நான் நல்லா பண்ணலாம் தான் நான் சொல்லுவேன். எனக்கு வந்து இவங்க சென்னையோடைய இந்த மேயருடைய அட்மினிஸ்ட்ரேஷன், அவருடைய சிவிக் சென்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நாட் அப் டு பார். எனக்கு வந்து இன்னும் அது வந்து எனக்கு ஒன்றும் பெரிய திருப்தி அளிக்கல. அதில் சொல்கிறது எனக்கு ஒன்றும் தயக்கம் கிடையாது. அதில் ஒன்றும் எனக்கு தயக்கமே கிடையாது. இதில் என்ன இருக்குது தயக்கம்? வாட் இஸ் பர்சனல் அபவுட் இட்? இட்ஸ் பொலிட்டிக்கல், இட் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரிட்டிசிசம். இல்லை, இப்படிப்பட்ட விமர்சனங்கள் வந்து ஏதாவது எதிர்வினையை சொல்லுவாங்க. சோஷியல் மீடியாவில் இருக்கிற இந்த ஐடி விங்குக்கு எப்பவுமே கோவம் வந்துடும். இந்த ஐடி விங்குன்னு எல்லா கட்சியிலையும் ஒன்று இருக்குது. நான் வந்தேன்னா ஆக்சுவலாக ஒரு நாள் சொல்லாங்க, எல்லா கட்சியும் தன்னோட ஐடி விங்குக்கு வாரத்தில் ஒரு நாள் லீவ் விட்டுணும். விட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே எல்லாருக்கும் பிளட் ப்ரெஷர் குறையும், எல்லாம் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க எல்லாரும். இந்த ஐடி விங் மாதிரி ஒரு கிறுக்கு உலகத்தில் எதுவும் கிடையாது. புதுசாக எல்லா கட்சியிலையும் ஒரு ஐடி விங்னு உருவாக்கிட்டான். அவன் ஆளுக்கு ஒரு 10 சூடோனிமில் ஒரு 10 ஃபேக் ஐடியை வச்சுக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் உடனே திட்டுறது இதுதான் இருக்குது. ஆனால் எல்லா கட்சிக்கும் இந்த நோய் வந்துருச்சு. அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திங்கக்கிழமை எல்லா ஐடி விங்க்கும் லீவ் விட்டுணும். இந்த ஐடி விங்க்கு எப்போ கோவம் தான் வரும். இந்த பேட்டியை பார்த்து நான் ஐடி விங் போட்டு தாளிச்சு எடுக்கணும். அது பரவாயில்ல, அது பண்ணிட்டு போகுது. உங்களுடைய மனைவியும் மகளும் உங்களுடைய இந்த அரசியல் பயணத்துக்கு எந்த அளவு பெரிய சப்போர்ட். ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் பாலிடிக்ஸில் யாருமே இருக்க முடியாது. ஃபேமிலி வேணும். ஆனால் அந்த ஃபேமிலி சப்போர்ட்னாக்க அவங்க நேரடியாக வந்து அரசியலுக்கு வர வேண்டாம். ஆனால் அந்த வீட்டில் வந்து அந்த சப்போர்ட் இருக்கணும். அடிக்கடி ஊருக்கு போகிறீங்களேன்னு அதை போய் பெரிய விஷயமா ஆக்கிட்டு வருத்தப்பட்டுருக்கூடாது. ஏன் நிறைய பேர் வீட்டுக்கு வராங்க உங்களை பார்க்குறதுன்னு வருத்தப்படக்கூடாது. அதனால் ஃபேமிலி சுச்சுவேஷன் நல்லா இல்லாமல் ஒருத்தர் வந்து பாலிடிக்ஸில் வந்து இந்த கண்ட்ரியில் எந்த கண்ட்ரிலையுமே ஜெயிக்க முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலே பார்த்தீங்கன்னா அவங்க வெளிப்படையாகவே ஃபேமிலியை கொண்டு வராங்க, ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி. எங்கே இருந்தாலும் ஃபேமிலி இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்கு நேரத்தை ஒதுக்க முடியாது. உங்களால் நேரம் ஒதுக்கினா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுறது இருக்கணும், அவங்க என்கரேஜிங்காக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் பாலிடிக்ஸில் வந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். இல்லை, தனி மனிதனாக இருக்கணும், குடும்பமே இல்லாதவர்களாக இருக்க வேணும். திரைப்படங்கள்லாம் விரும்பி பார்ப்பீங்களா? இல்லை நிறைய பார்ப்பேன். நான் சொல்கிறேன்னே, அது நான் வந்து இந்த பிளேனில் ஒரு வருஷத்துக்கு 125 150 தடவை போகிறதுனால பிளேனில் எனக்கு ரொம்ப தூக்கம் வராது. நான் உட்காந்து படிப்பேன், இல்லாட்டி ஏதாவது இது மாதிரி டவுன்லோட் பண்ணி ஏதாவது பார்த்துட்டு தான் இருப்பேன். உங்களுக்கு விருப்பமான நடிகர் கமல்ஹாசன் இல்லையா? தமிழில் வந்து எனக்கு பிடிச்ச நடிகர், இந்தியாவில் எனக்கு பிடிச்ச நடிகர் கமல்ஹாசன் தான். ஆனால் அவரும் ரொம்ப நல்ல படம் பண்ணுறது இல்லையே. அவர் முன்னாடி பார்த்த படம் மாதிரி இல்லையே. கடைசியாக பார்த்த 2 படம் எனக்கு பிடிக்கலையே. எனக்கு தக் லைஃப்லாம் என்னால் பார்க்கவே முடியல. முன்னாடி நடித்த படம்லாம் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த மைக்கேல் மதன காமராஜ் மாதிரி படம் பண்ண மாட்டேங்கிறாரு. மைக்கேல் மதன நாயகன் மைக்கேல் மதன காமராஜெல்லாம் எத்தனை தடவை பார்க்கலாம்.
அதுக்கப்புறம் இந்த ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் அவர் நடிச்சாரு, வசூல் ராஜா எம்பிபிஎஸ். இந்த மாதிரி ஒரு ரொம்ப ரசனையோட நடிச்ச படம்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு என்னமா இப்போ போடுற படம், இது பார்க்குற படம்லாம் எனக்கு ஒன்றும் சரி எனக்கு படல. அவரும் ஏன் இப்படி போயிட்டாருன்னு தெரியல. இப்போ கூட டெல்லியில் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அவர் அதெல்லாம் பேசுவார். பொதுவாக அரசியல் ரொம்ப திரைப்படத்தை பற்றி நான் பேசுறதில்ல. அவர் ரொம்ப அதில் ஒரு பெரிய, அவர் ரொம்ப அதில் ஊறி பெரிய யூனிவர்சிட்டி. அவர் அதுக்கு போய் நான் பேசுறதில்ல. படம் பிடிக்குது பிடிக்கலன்னு சொல்லிவிடுவேன், அவ்வளோதான். எனக்கு சில படம் பிடிக்கலன்னு சொல்லிவிடுவேன், அவ்வளோதான். இப்போ பாராளுமன்றத்தில் அவரை அடிக்கடி சந்திக்கக்கூடிய அடிக்கடி இல்லை. இப்போ இந்த ராஜ்யசபா மெம்பரை வந்து ரொம்ப அடிக்கடி சந்திக்கவே முடியாது. முன்னாடி சென்ட்ரல் ஹால் ஒன்று இருந்தது பார்லிமெண்ட். இந்த புது பார்லிமெண்ட் அந்த ஹாலே இல்லை இப்போ. அதனால லோக்சபா ஒரு பக்கம் இருக்கு, ராஜ்யசபா இருக்கு. அதனால ராஜ்யசபா மெம்பரும் லோக்சபா மெம்பரும் முந்திக்க அளவுக்கு சந்திச்சுக்க முடியறது இல்லை. அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மிஸ்டேக். இந்த அவங்க வேணுமே தான் பண்ணியிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் அதை வேணுமே தான். இவங்க எல்லாத்தையும் தனித்தனியாக இருக்கணும், யாருக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாது தான் பண்ணியிருக்காங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தப்பு, ஒரு வீக்னஸ் நம்மளுடைய டெமோக்ரஸி. இந்த பயணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? 2 தேர்தலில் வெற்றின்றது எனக்கு வந்து டெஃபினட்டாக அது வந்து என்னோட ஒரு சந்தோஷம்தான். ஆனால் இன்னும் எனக்கு அமைப்பு ரீதியாக எனக்கு இன்னும் பொறுப்பு வரல, நான் நினைக்கிறத என்ன சாதிக்க முடியலன்றது எனக்கு பெரிய வருத்தம் தான். அது ஒரு ரிலக்டன்ஸ் இருக்குது, எனக்கு தெரியும். இந்த சிஸ்டத்துக்கு, இந்த காங்கிரஸ் சிஸ்டத்துக்கு என் மேலே ஒரு ரிலக்டன்ஸ் இருக்குன்றதை நல்லா புரிஞ்சுக்கிறேன். சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் அந்த மக்கள் உங்கள் மேலே இந்த அளவுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் நம்பிக்கையும் வச்சுருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அப்பா தான் காரணம். அப்பாவோட பேரில் அந்த நிழலில் தான் நான் இருக்கேன். அப்பா தான் காரணம். அதுக்கப்புறம் அவர் 40 இயர்ஸாக அந்த தமிழ்நாட்டில் வேறு எந்த மாவட்டத்திலும் இல்லாத அளவுக்கு சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் கட்சியை வந்து வலுப்படுத்தியிருக்காரு. கட்டுமான வசதிகள், கட்சிக்குன்னு பில்டிங், ஆஃபீஸு, ஆள், அப்புறம் எல்லா இடத்துலையும் போனால் நிகழ்ச்சிகள் அடிக்கடி நடக்கிறது, அடிக்கடி தொகுதிக்கு போகிறது. அதனால் அதை நான் இன்னரேட் பண்ணிட்டேன். அதனால் அது எனக்கு இன்னும் இருக்குது. இன்னும் அப்பாவும் நானும் 2 பேரும் ஆக்டிவாக தான் பாலிடிக்ஸில் இருக்கோம். 2 பேருமே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும். அதனால் அது ஒரு ஸ்ட்ரென்த் எங்களுக்கு. அப்பா தான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. அதில் 2வது, நான் எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி நான் வந்து ஒரு தனிநபர் விவகாரங்களில் தலையிடுறது கிடையாது. நியூட்ரலாக இருப்பேன் எல்லா விஷயத்துலையும். நான் எந்த ஜாதியும் சார்ந்தவன் கிடையாது. நான் எல்லாருக்கும் நடுநிலையாக இருப்பேன். வந்து எல்லாருக்கும் தெரியும் மனசில் இருக்கிறத முடியும் முடியாதுன்றதை உடனே சொல்லிவிடுவேன். பொய் வாக்குறுதியெல்லாம் கொடுக்க மாட்டேன். நானே சொல்லிவிடுவேன், அம்மா இது என் பவரில் கிடையாது, மிஞ்சி போனால் லெட்டர் எழுதலாம், இதை நான் பண்ணித்தரேன் அப்படின்றத வெளிப்படையாக சொல்லிவிடுவேன். எதுவாக இருந்தாலும் அது எல்லாருக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்ட்ரென்த்து தான். அது யாரையும் ஏமாற்றி அனுப்புறது இல்லை, திருப்திப்படுத்தி அனுப்பி அவர்களை வந்து அன்னைக்கு மட்டும் குஷிப்படுத்திட்டு அப்புறம் டிசப்பாயின்ட் பண்ணுறது இல்லை. முடியாது, எல்லாருக்கும் தெரியும். என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக நான் செய்வேன், என்னால் அது அழுத்தம் கொடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக செய்வேன்ற நம்பிக்கை எல்லாருக்கும். ஆனால் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பொய் வாக்குறுதி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல? பொய் வாக்குறுதி இல்லை, சில சமயம் வந்து ஜெனுவினாகவே நம்ம வந்து நினச்சி நம்ம சொல்கிறோம் சில விஷயங்களை, நம்மளால் அமல்படுத்த முடியாமல் போயிடுது. அமல்படுத்துறதுக்கு அந்த சூழல் இல்லை, அரசாங்கம் ஒத்துழைக்கல, அந்த மாதிரி இருக்குது. அதுவும் பொய்ன்னு சொல்ல மாட்டேன், இன்டென்ஷன் கிளியராக இருக்கலாம். இப்போ பாருங்கள், நிறைய இடத்துல என்ன இருக்குன்னா, பெண்களுக்கு பஸ்ஸு ஃப்ரீன்னு கொடுத்துட்டாங்க, ஆனால் ஃப்ரீக்வன்சியாக பஸ்ஸை கட் பண்ணிட்டாங்க. நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி கட் ஆயிடுச்சு, ஏன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது எல்லா இடத்துலையும் போனால் பஸ்ஸை கூட்டுங்கன்னு சொல்கிறாங்க. பஸ்ஸை கூட்டணும்னு எனக்கு ஆசை தான், நானும் எழுதுறேன், ஜிஎம் கூப்பிட்றேன். ஆனால் அவரை கேட்டால் சார் ரூட் இல்லை, பஸ் இல்லை, அவர் நிர்வாக காரணத்தை சொல்கிறார். அதனால் நான் வந்து பஸ்ஸை பண்ணித்தரேன்னு சொன்னது என்னுடைய வாக்குறுதி. அதனால் பண்ண முடியாதுன்றது நான் வந்து அவங்களை ஏமாத்துறதுன்னு அர்த்தம் இல்லையா? அங்கே நடக்கலை. அது வந்து அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. புது பஸ் வாங்க முடியல, பஸ்ஸுக்கு வந்து சர்வீஸ் இல்லை, சிலனாக்க அவர்களுக்கு வந்து வருமானம் இல்லை, அதனால கட் பண்ணுறாங்க சர்வீஸை, அதெல்லாம் இருக்குல்ல. தமிழக முதல்வரோட உங்களுடைய சந்திப்பில் மறக்க முடியாத சந்திப்புன்னு எதை சொல்கிறேன்? அவருக்கு எனக்கு எப்பவுமே ரொம்ப ஒரு கார்டியல் அண்டு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் ரிலேஷன்ஷிப் தான். ஏன்னா எப்போ டைம் கேட்டாலும் கொடுத்துருவாங்க பார்க்குறதுக்கு. தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏதாவது அழுத்தம் கொடுத்து கேட்டோம்னா உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க. குறிப்பாக இப்போ லா காலேஜ் கேட்டோம், அக்ரிகல்ச்சர் காலேஜ் கேட்டோம், உடனே செஞ்சு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டோம்னாலும் உடனே அப்டேஜ் பண்ணிடுறாரு. அது என்னை பொறுத்த வரைக்கும் கலைஞருக்கும் அப்பாவுக்கு இருந்த ரிலேஷன்ஷிப்பு, அதனால் அதே முதலமைச்சர் அவர்கள் அப்பாவோட ரிலேஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. எனக்கு அந்த கர்ட்டசி எப்போவுமே அவர் கொடுத்துருவாங்க. ஐடிவிங்க என்ன சொன்னாலும் சொல்லட்டும், சீஃப் மினிஸ்டருக்கு வந்து என் மேலே எப்போவுமே நல்ல ரொம்ப கார்டியலாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். அரசியலை தாண்டி உங்களுக்கு எதில் எல்லாம் நாட்டம் அதிகம்? எனக்கு டென்னிஸ் தான் ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட், அதில் சந்தேகமே கிடையாது. அது ரொம்ப எனக்கு இன்னும் டென்னிஸில் பெரிய இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதில் இன்னும் நிறையா மேட்ச் பார்க்குறேன். இன்னும் அதில் சம்மந்தப்பட்டிருக்கேன். அந்த விளையாட்டோட நான் இன்னும் ரொம்ப விளையாடுறதில்ல, ஆனால் அதை நிர்வாகத்தில் இந்தியாவில் மட்டும் இல்லை சர்வதேச அளவுலையும் சம்மந்தப்பட்டிருக்கேன். அதில் நிறைய எனக்கு இன்வால்மெண்ட் இருக்குது. எனக்கு அரசியலை தாண்டி ஏதாவது இன்னும் அதில் தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும், ஏதாவது செய்யணும்னு ஆசை இருந்தால் அது டென்னிஸில் தான் இருக்குது. உணவு கலாச்சாரத்துலேயும் இப்போ நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. நம்ம வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய குறிப்பாக சிவகங்கையுடைய பாரம்பரியத்தை வெளி உலகத்துக்கு கொண்டு போனால் நம்ம உணவு மூலமாக கொண்டு போகலான்றது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக தெரியுது. அதில் வந்து எனக்கு அது கொஞ்சம் நாட்டம் இருக்குது. நல்லா விரும்பி சாப்பிடுவேன், படிப்பேன். முன்னாடி கொஞ்சம் குறைஞ்சிருச்சா, நான் நிறைய படிப்பேன். உலக அரசியலை கூர்ந்து கவனிப்பேன், நிறைய உலக அரசியல் விவகாரங்களை படிப்பேன், அதை பற்றி விவாதம் பண்ணுவேன், செய்வேன். அதனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்குது. ஏன்னா பாலிடிக்ஸில் மட்டும் இன்ட்ரெஸ்ட்னாக்க நம்மளோட அரசியல் கட்சி இல்லாமல் ஒரு மல்டி ஃபேசட்டட் இன்ட்ரெஸ்ட் நான் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டா? நிறைய உண்டு. கடவுள் நம்பிக்கை எனக்கு நிறைய உண்டு. ஒரு நாளைக்கு கோயிலுக்கு ஒரு பூஜை ரூமுக்கு போகாமையோ, பூஜை பண்ணாமையோ, கடவுளை வேண்டிக்காமையோ, ஏன் சும்மா இருக்கிற நேரத்தில் கூட ஏதாவது
வேண்டிக்கிட்டே தான் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு. கடவுள் நம்பிக்கை எனக்கு ரொம்ப உண்டு. என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு அது ஒரு crutch மாதிரி. எனக்கு வந்த சில சமயங்களில் தேவையற்ற சவால்களை எல்லாம் சமாளிக்க எனக்கு வந்து தைரியம் கொடுத்தது, என்னை வந்து எல்லா இந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்த வச்சது, இன்னும் அதிகமாக கொண்டு போய் நிறுத்த எனக்கு நம்பிக்கை கொடுக்கறதே வந்து கடவுள் நம்பிக்கை. அதில் என்ன இதான் சொன்னேனே, எல்லாம் பார்த்தா என்னை ரைட் ஆஃப் பண்ணுற மாதிரி நினைப்பாங்க. ரைட் ஆஃப் பண்ணாட்டியே என்னை கடவுளை கொண்டு போய் கரெக்டாக என்னை வந்து ஜெயிக்க வச்சிருவார் கடைசியில். அது எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் என்னை வந்து ஒன்று நான் பார்த்துருக்கேன். என்னை ரொம்ப நேரடியாக விமர்சனம் பண்ணவங்க எல்லாரையும் நான் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறேன். ரொம்ப பர்சனலாக விமர்சனம் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப ஒன்றும் அப்புறமேல் ரொம்ப ஷைன் பண்ணதில்லை. அப்புறம் அது தெரிஞ்சுக்கணும். அது இனிமே இதை பார்த்தா அதெல்லாம் வார்னிங் மாதிரி இருக்கு. இதை பார்த்தாலும் அதை நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஜோதிடத்தில் நாட்டம் உண்டு. நானே பார்ப்பேன், ஜாதகம் பார்ப்பேன். அப்படியா? நான் இந்த கம்ப்யூட்டர் தான் இப்போ தான் ஃபோன்லேயே ஆப் இருக்கு, நானே பார்ப்பேன். எனக்கு அதுல நம்பிக்கை உண்டு. எனக்கு வந்து தான் சொல்கிறேனே, எனக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை உண்டு, எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு. நான் சர்ச்சுக்கு போவேன், மசூதிக்கு போவேன், நம்ம கோயிலுக்கு போவேன். எங்கள் தோட்டத்திலே நான் ஒரு கோயில் இப்போ நிறுவியிருக்கிறேன். உச்சிஷ்ட கணபதினு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரேர் ஃபார்ம் ஆஃப் கணபதி. எங்கள் தோட்டத்தை வீட்டில் எனக்கு தொகுதி இருக்கிற வீட்டிலேயே கோயில் வச்சுருக்கேன். அதனால் எனக்கு இதுலலாம் எனக்கு ரொம்ப அந்த ப்ரோட்டோகால், அந்த சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் ரொம்ப பர்ஃபெக்டாக நான் ஃபாலோ பண்ணி அதில் நம்பிக்கை வச்சுருக்கோம் தான். நான் உங்கள் மனைவிக்கோ மகளுக்கோ அரசியலில் வரணுன்ற ஆர்வம் இல்லை? அப்படியெல்லாம் ஒன்றும் ஆர்வம் இல்லை. அப்படிலாம் நேரடியாக கட்சிக்குள்ளே வந்து அரசியலுக்கு வர ஆர்வம் இல்லை. பொது வாழ்க்கையே கவனிக்கிறாங்க, செய்தி படிப்பாங்க, அதை பகிர்ந்துக்குவாங்க ஒழிய ஒரு பார்ட்டிக்குள்ளே வந்து பாலிடிக்ஸ் பண்ணுற ஆர்வம் இல்லை. ரொம்ப நன்றி. நன்றி. உங்களுடைய அனுபவத்தெல்லாம் நம்முடைய ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.